பெரியாரை சமகாலத்தில் ஒரு பேசுபொருளாக மாற்றியது திராவிட கூடாரம் தான். அதுக்கு அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த அரசியல் நிகழ்வுகள், இந்த முரண்பாடுகள், இந்த வாத பிரதிவாதங்கள், இந்த சிக்கல்கள், சண்டைகள் இருக்குல்ல, இது எல்லாமே திராவிட தரப்பு திட்டமிட்டு அரங்கேற்றியது, திட்டமிட்டு செய்தது. கேட்கலாம் இவ்வளவு பொறுப்பற்ற பேச்சு, இது பண்ணையார்த்தமான பேச்சு. காலகாலமா இந்த மாதிரி திமுக பேசிட்டா பல பத்தாண்டுகளா கூப்பிட உட்காந்துருந்தாங்க. தொடர்ச்சியா 2 முறை ஆட்சியை இழந்தாங்க. இதெல்லாம் பண்ணையார்த்தனமான துடுக்குத்தனமான பேச்சு. நான் கேட்காம யாரு கேட்பா? நீங்க எனக்கு சொல்லுங்க. சரி, கடன் வாங்கிடுறீங்க, கடன் எப்படி திருப்பி கட்டுவீங்க? எனக்கு புரியவே இல்ல. திமுக தோத்துருச்சுன்னா எப்படா தமிழ்நாடு முடியும்? ஏற்கனவே தோத்து தானே இருக்கு. திமுக தோக்காம ஒண்ணும் இல்லையே, தோத்த கட்சி தானே. ஜனநாயகம் பொங்கல் இல்லங்கிற அந்த மாதிரி எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு. அதாவது நீங்க அந்த காலத்துல ஆரிய எதிர்ப்பு இருந்தது, நீங்க இயக்கம் கண்டீங்க, இயக்கம் கண்டு தலைமை கண்டீங்க. திராவிடத்தை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லணும்ல. உங்களிடத்தில் உண்மை இருக்கு அப்படின்னா இதை நீங்க சொல்லணும்ல. திராவிடம்ங்கிறது ஒரு மொழியா? திராவிடம் என்பது என்ன, வேற ஒரு என்னது அது? இப்போ அண்ணாதுரை சொல்றாரு, திராவிட நாடு கேட்டப்ப சொல்றாரு, நீங்க இந்தியாவில யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சி வாக்குக்கு பணம் கொடுக்காம 36 லட்சம் ஓட்டு வாங்க முடியுது அப்படிங்கறத நம்புறீங்களா? சமகாலத்துல கற்பனையில கூட யாரும் நம்ப முடியாது. ஆனா 36 லட்சம் பேர் 1 ரூபாய் காசு கூட வாங்காம ஓட்டு போட்டிருக்காரு. இவங்க வர்றதுனால பாதிப்பு ஏற்படுமா? அதுல முதல் ஆர்டிக்கல் அண்ணன் திருமாவளவனோட தான். அவர் எழுதியிருக்காரு, எங்கள் கட்சியினுடைய கொள்கையில 50 கொள்கைகளை சொல்லியிருக்காரு, விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை. அதுல ஒரு கொள்கை தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்தை கொள்கையா வச்சிருக்கிற ஒருத்தவர் கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ் தேசியத்திற்காக வேலை பார்த்து நீங்க பாத்தீங்களா? தமிழ் நாடு அடைவதுதான் தமிழ் தேசியம் என்றால், உங்களுடைய 50 கொள்கைகளில் முக்கியமானது தமிழ் தேசியம் அப்படின்னா நீங்க நாடு அடைகிறதுக்கான என்ன வேலையை பார்த்தீங்க? அறந்தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் அரசியல் ஆளுமை நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர், மேடைதோறும் நாம் தமிழர் கட்சியை தொடக்க காலத்தில் இருந்து அவரின் கொள்கைகள் கோட்பாடுகளை கொண்டு சேர்த்த ஒரு முக்கிய தளபதியில் ஒருவரான திரு துருவன் செல்வமணி அவர்களை தான் சந்திக்கிறோம். வணக்கம் துருவன். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப பெரியார் தமிழ் தேசியம் இந்த பார்வை ரொம்ப ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறதுன்னு தான் நான் பாக்குறேன். இன்னைக்கு வீதிதோறும் நமக்கு எங்கெல்லாம் நம்ம மேடைகள் போட்டு பெரியாரை விமர்சிக்கிறோமோ அந்த இடத்துல எல்லாம் இன்னைக்கு பெரியாரியவாதிகள் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாமே அமைப்புகள் எல்லாம் இன்னைக்கு வீதியில் பேசக்கூடிய இடத்துக்கு இது நான் வந்திருக்கு. ஆனா மிக மோசமான ஒரு இடத்துக்கு நான் தனி மனித தாக்குதல்லையும் அவங்க ஈடுபடுறாங்க. இந்த தமிழ் தேசியம் இல்ல பெரியார் வைத்த திராவிடம் எந்த இடத்தை நோக்கி நகர்கிறது? அது சரியான பாதையில் போகுதா? இல்ல, பெரியார் மீதான விமர்சனத்தை நாம் 2010 கட்சி தொடங்கிய காலத்துல இருந்து பெரியார் மேல நம்ம பெரிய அளவிலான விமர்சனங்களை முன் வைக்கல. அதுவும் இல்லாம அந்த காலகட்டங்கள்ல பெரியாரை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இப்பவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கான நிறைய கூட்டங்கள் நடத்திருக்கோம், அவருடைய கருத்துக்களை நம்ம பேசியிருக்கோம். அது எந்த விதத்திலயும் நமக்கு நெருடலாவோ சிக்கலாவோ இருந்தது இல்லை. ஆனா ஒரு காலகட்டத்துல எந்த இடத்துல அது சிக்கலா மாறுது அப்படின்னா, எதிர் முகாமில் இருக்கக்கூடிய திராவிட தரப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், ஆளுமைகள், தலைவர்கள் பெரியாரை அளவுக்கு அதீதமாக பெரியார் மட்டும்தான் என்கிற ரீதியில் தமிழ்நாட்டுல அவரை முன்னிறுத்துகிற போது நமக்கு இயல்புல ஒரு பிரச்சனையாகுது. என்ன அப்படின்னா, இது தமிழர் நிலம், தமிழர் நலனுக்காக வரலாறு முழுக்க நிறைய தலைவர்கள் இந்த இனத்திலிருந்து போராடி இருக்கிறாங்க. அப்படி போராடிய எல்லா தலைவர்களையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு, அவருடைய வரலாற்றை மறைத்து விட்டு, அவர்களை சமூகத்துல ஒரு பேசு பொருளா வைக்காம, அவர்களுடைய தியாகங்களை துச்சமென நினைத்து தள்ளிவிட்டு பெரியாரை மட்டும் முன்னிறுத்துறதுல உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் இருக்கு, ஒரு அரசியல் பெனிஃபிட்ஸ் இருக்கு அவங்களுக்கு. அப்படிங்கிற அடிப்படையில தான் நாம் ஒரு இடத்துல பெரியாரை எதிர்க்க வேண்டிய தேவை ஏற்படுது. அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆனா பெரியாரை கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு வரை நீங்கள் போற்றினீங்க, அவரை முன்னிறுத்தி பேசியிருக்காங்க. பெரியாரும் எங்கள் வழிகாட்டியில ஒருவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல பெரியார் செய்த பல நன்மைகளை பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருக்காங்கிறாங்க. பெரியார் இந்த மண்ணில் செய்த பங்களிப்பு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, காமராஜர் ஆட்சியில் இருந்தார். காமராஜர் ஆட்சியில் இருக்கும்போது காமராஜை அந்த ஒரு திட்டங்களை எடுத்து கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதற்கு பெரியார் ஒரு உந்து சக்தியா இருந்தார். அவர் ஆட்சி பீடத்துல போலே தவிர
இந்த செயல்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு சமூக நீதியோ இல்ல சமத்துவமோ இல்ல பெண்களுக்கான உரிமைகளோ இதற்கெல்லாம் குரல் கொடுத்தது பெரியார். ஆனா நீங்கள் அவரை முற்றிலுமாக நீங்கள் எப்படி தவிர்த்து விட்டு இந்த தமிழ்நாட்டில் வந்து அவர் இல்லைன்னு நீங்க சொல்லலாங்கிற ஒரு பார்வையை இவர்கள் எடுத்து வைக்கிறாங்க இல்லையா? சோ அப்படி ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து நவர்த்தி விட்டு போலாம். நீங்க சொல்றது சரியான விவாதம் தான். என்னன்னா பெரியாரை மட்டுமே அவர்கள் முன்னிறுத்துறாங்க, மற்றவர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மை நம்ம ஏற்றுக்கொண்டாலும் கூட இந்த அளவுக்கு பெரியாரை புறந்தள்ளி விட்டு போக வேண்டிய நேரம் காலம் ஏன் அப்படி? இல்ல, இப்ப கூட நம்ம பெரியாரை புறந்தள்ளல. பெரியார் இந்த சமூகத்துக்கு செய்த வேலைகள், இந்த சமூகத்தில் நிகழ்த்திய தொடர் அரசியல் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள், இதெல்லாம் வந்து மறுக்கல நாம. அவரு என்ன வேலை செய்தாரோ அதற்கு உண்டான அந்த கிரெடிட்ஸை யாரும் திருடல. அது அவருடையது, அவருக்கு சொந்தமானது. பிலோ த பெல்ட் போற ஏரியாவுக்கு டச் பண்றதுக்கான இது தேவையான்னு கேக்குறாங்க. அவர் மீதான விமர்சனங்களை கேட்கிறாங்க. அவர் மீதான விமர்சனங்களை அந்த அளவுக்கு போறதுனால இது வந்து அப்படி அல்ல. அது அல்ல, நீங்க வந்து அந்த விமர்சனம் வந்து எந்த இடத்துல ட்ரிகர் ஆகுதுன்னு பாக்கணும். எதிர்த்தரப்புல இருக்கிறவங்க தான் அந்த கட்டவிழ்த்து விடுறாங்க. இன்னும் சொல்லணும்னா, நான் உங்களுக்கு ரொம்ப தீர்க்கமா தெளிவா சொல்றேன், பெரியாரை சமகாலத்தில் ஒரு பேசுபொருளாக மாற்றியது திராவிட கூடாரம் தான். அதுக்கு அவங்களுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த அரசியல் நிகழ்வுகள், இந்த முரண்பாடுகள், இந்த வாத பிரதிவாதங்கள், இந்த சிக்கல்கள், சண்டைகள் இருக்குல்ல, இது எல்லாமுமே திராவிட தரப்பு திட்டமிட்டு அரங்கேற்றியது, திட்டமிட்டு செய்தது. நீங்க எந்த தலைவர் மேலும் விமர்சனங்கள் உண்டு. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட பெரியாரும் இல்ல, விமர்சனக்கு அப்பாற்பட்ட தலைவரும் இல்ல. ஆக ஒரு தலைவரை நீங்க முன்னிறுத்துற போது அந்த தலைவரை விமர்சிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? என்ன சொல்லணும்னா, தன்னளவில் விமர்சிப்பதற்கு 1000 வாய்ப்புகளை கொடுத்தவர் பெரியார். அவர் வாழ்ந்த காலத்திலே விமர்சிக்கப்பட்டிருக்கார். அவர் வாழ்ந்த காலத்துக்கு பிறகு கூட தொடர்ச்சியாக அவர் மேல விமர்சனங்கள் வைப்பதற்கு நமக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துட்டே இருக்குது. அவருடைய கருத்துக்கள் அவ்வளவு முரண்பாடுகள் இருக்கு. அந்த கருத்துக்கள் காலத்துக்கு ஒவ்வாம இருக்கு, அல்லது அறிவுக்கு ஒவ்வாம இருக்கு. அப்போ அந்த மாதிரியான நேரங்கள்ல நம்ம அதை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கு. அப்போ பெரியாரை நம்ம முன்னிறுத்துறோம் அப்படின்னா, பெரியாரையும் தாராளமா அப்போஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது அவங்களுக்கும் தெரியும். பட் என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, நீ அதை பேசு, நீ அதை பேசு, நான் உன்னை இன்னும் ட்ரிகர் பண்ண முடியும், நீ இன்னும் மோசமா பேசு, இதை ஒரு சண்டையா தெருச்சண்டையா நம்ம மாத்திப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல். ஏன் அவங்க இதை செய்யறாங்கன்னா, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், கடந்த ஆட்சி காலத்தை எடுத்துக்கோங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில இருந்த பீரியடா இருக்கட்டும், அதற்கு முன்பாக அம்மையார் ஜெயலலிதா இருந்ததாக இருக்கட்டும், கலைஞர் கருணாநிதி இருந்ததாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஆட்சி காலகட்டங்கள்ல ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னா, அந்த ஆட்சி நடக்கிற காலகட்டங்கள்ல முடிய போற காலகட்டங்கள்ல தொடர்ச்சியா அந்த ஆட்சியில என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது, என்ன மாதிரியான லாப நட்டங்கள் இந்த நிலத்துக்கு அந்த ஆட்சியினால இருந்தது, அதனுடைய குறைகள் என்ன, ஊழல் என்ன, அவங்க எங்க தப்பு பண்ணாங்க, ஏன் அவங்க ஆட்சிக்கு வரக்கூடாது, அடுத்த தேர்தல்ல அவங்க போட்டிட்டாங்கன்னா ஏற்கனவே போட்டியிட்ட தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதிகள் என்ன ஆனிச்சு, இந்த மாதிரியான டிஸ்கஷன் இருக்கும். போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. குறிப்பா ஒரு டிஸ்கஷன் இருக்கும்ல. நீங்க இந்த டிஎம்கே பீரியட்ல அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் இன்ன வரைக்கும் நீங்க பாத்துக்க மாட்டீங்க. பெரிய அளவுல பார்க்கவே முடியாது. 4.5 வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஆட்சி முடிய போது தேர்தலை சந்திக்க போறோம். இப்ப வரைக்கும் ஈவன் மீடியாஸ் முதற்கொண்டு அந்த மாதிரி ஒரு டிபேட்டை எடுத்து வைக்கவே இல்லை. இங்க நடக்கக்கூடிய போராட்டங்கள் நீங்க பாக்குறீங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க. இவங்களுடைய போராட்டமும் எந்த அளவுக்கு வெளியில பேசப்படுது, மீடியாஸ் எந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, பெரிய அளவுல பேசப்படல, விவாதிக்கப்படல. என்ன காரணம்? நீங்க எதை செய்யணுமோ அந்த இடத்துல வேற ஒரு பொருளை இட்டு நிரப்பி அது குறித்த வாத விவாதங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வேலையை பாக்குறதுதான் பெரியார். என்ன சொல்லணும்னா, கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன் மேல வச்சிருந்த நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கை ஸ்டாலின் அவர்களுக்கு அவர் மேல கிடையாது. சோ அவருக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சப்போர்ட் தேவைப்படுது, ஒரு இமேஜ் தேவைப்படுது பக்கத்துல. அதுக்காக பெரியாரை தூக்கிட்டு வந்து வைக்கிறாங்க. தன்னளவுல அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் பத்தாதுங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்ற காரணம் என்னன்னா, நாங்க பிஜேபி அப்போஸ் பண்றதுக்காக பெரியாரிய கருத்துக்களை ரொம்ப தீவிரமா நாங்க பேசுறோம், அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது அப்படி மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய வியாபாரம். ஸ்டாலின் இஸ் நாட் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதிங்கிறதெல்லாம் இல்ல. அப்படி இல்ல, அந்த சினிமாவில சொல்ற பஞ்ச் டைலாக்ஸ் மாதிரி. மற்றபடி அதுல வேற ஒன்னும் சுவாரஸ்யம் இல்ல. நீங்க பெரியாரை பேச தொடர்ச்சியா இந்த கூட்டணிய ஒரு டைட் இதா வச்சிருக்கதா இருக்கட்டும், பல வெற்றிகளை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டதா இருக்கட்டும், ஸ்டாலின் அவர்கள் ஒரு சரியான தலைவராக தானே பார்க்கப்படுது. இல்ல, நீங்க அதை மட்டும் வச்சு அப்படி சொல்லிட முடியாது. நீங்க வந்து எண்ட் ஆஃப் தி டே என் யூசர் யாரு?
மக்கள். மக்கள் இந்த ஆட்சியை எப்படி பாக்குறாங்க, மக்களுக்கு இந்த ஆட்சியின் மூலமா விளைந்த பலன் என்ன? எல்லாருமே டிபேட்ல பேசுறோம், நம்ம தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்ல பாக்குறோம். கடன் அளவு இதுவரை சுதந்திர இந்திய வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்த 4 ஆண்டுகள் இந்த டிஎம்கே பீரியட்ல மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 8 லட்சம் கோடியை 9 லட்சம் போயிடுச்சு. அவ்வளவு போயிடுச்சா? பேசிட்டு இருக்க ஏறிடும்னு நினைக்கிறேன். சோ அவ்வளவு ஏறிடுச்சு. அப்போ இந்த கடன் யார் தலையில விழும்? இப்போ நீங்க ஒரு ஜெயரஞ்சன் கூட சொன்னாரு, தமிழ்நாடு சொல்லியிருக்காரு, அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நம்மள கேட்கிறேன். இவ்வளவு பொறுப்பற்ற பேச்சு, இது பண்ணையார்த்தமான பேச்சு. காலகாலமா இந்த மாதிரி திமுக பேசிட்டா பல பத்தாண்டுகளா கூப்பிட உட்கார்ந்து இருந்தாங்க. தொடர்ச்சியா 2 முறை ஆட்சி இழந்தாங்க. இதெல்லாம் பண்ணையார்த்தனமான துடுக்குத்தனமான பேச்சு. நான் கேட்காம யாரு கேட்பா? நீங்க எனக்கு சொல்லுங்க. சரி, கடன் வாங்கிடுறீங்க, கடன் எப்படி திருப்பி கட்டுவீங்க? உங்களுக்கு அரசோட வேலை பிரைமரி சோர்ஸ் என்ன? சரி, அரசே பண்ணட்டுங்க. அரசை கேள்வி கேட்பதற்கு ஒரு குடிமகனுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஜனநாயக நாட்டில் வரிகள் மூலமாக இருக்குங்கிற பட்சத்துல நீங்க எப்படி திருப்பி கட்டுவீங்க? வரிகளிடம் வரிகள் நேரடியாகவோ மறைமுறை வரி யாரு கொடுக்குறா? உங்களுக்கு மக்கள். மக்களுக்கு வரியை உயர்த்தி தானே ஆக வேண்டியது. உங்களால நீங்க அதை கட்டணும்னா உங்களுக்கு உயர்த்தி ஆகணும். அப்ப பாதிப்படைகிறது யாரு? மக்கள். நான் தான். இப்போ டிஎம்கே ஆட்சி காலத்துல ஏற்கனவே வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கா இல்லையா? சொத்து வரி முதற்கொண்டு உயர்த்தப்பட்டிருக்கா இல்லையா? பால் எல்லாமே உயர்த்தப்பட்டிருக்கு. அப்ப பாதிப்பு நேரடியா என்னை தான் சார்ந்தது அப்படிங்கிற பட்சத்துல, மக்களை சார்ந்ததுங்கிற பட்சத்துல, மக்கள் அது குறித்த அக்கறை இல்லாம இரு, உனக்கு அதை சம்பந்தமா என்ன பிரச்சனை அப்படின்லாம் கேட்கறது உண்மையிலேயே பகுத்தறிவோடு பேசக்கூடியதா அல்லது உண்மையிலேயே அந்த பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய பேச்சு தானு நம்ம பார்க்கணும். இந்த பிரச்சனை இவங்கள்ட்ட மட்டும் இல்ல, திமுக அமைச்சர்கள் எல்லாத்தையுமே இருக்கு. எப்பொழுதுமே ஒரு பண்ணையார்த்தனம், எப்பவுமே ஒரு ஆண்டையோட மனநிலை இவங்க எல்லாருக்குமே உண்டு. நீங்க இந்த பொன்முடி பேசுறதாக இருக்கட்டும், அமைச்சர் KN நேரு பேசுறதாக இருக்கட்டும், இன்னும் பல அமைச்சர்கள் என்னென்ன பேசினாங்கிறத நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்தோம். அதனுடைய நீட்சி தான் ஜெயரஞ்சனுடைய பேச்சு. இதெல்லாம் பொறுப்பற்ற பேச்சு, பொறுப்பற்ற வேலை. இப்போ நீங்க பாருங்க, இந்த மாதிரியான ஒரு இடத்துக்குள்ள அவர் ஆட்சி சிறப்பா இருக்குன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன் இந்த மாதிரி ஒரு தோற்ற மயக்கத்துக்கு நம்ம வர்றோம்? அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான தலைவருங்கிற மாதிரியான ஒரு தோற்ற மயக்கத்துக்கு நம்ம வர்றோம்னா, குறைகளை நீ பேசவே இல்ல, நீ அதை டிஸ்கஷனுக்கு கொண்டு வரவே இல்ல. மீடியாவை ரொம்ப தீவிரமா உன் கை உள்ள இருக்கு, நீ கட்டுப்படுத்துற. பேச வேண்டிய விஷயங்களை பேசாம தள்ளி விடுற. உங்களை பற்றிய விளம்பரங்கள் நாடு முழுவதும் இருக்கு. வெறும் விளம்பரங்கள், வெற்று விளம்பரங்களா இருக்கு. சோ அப்ப என்னன்னா, ஒரு டிஸ்கஷன் தானே பலமானவர்களா பலம் இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அந்த டிஸ்கஷன் ஒட்டுமொத்தத்துக்குமே இந்த பெரியார் என்ற பிம்பத்தை வைத்து இவர்கள் செய்யக்கூடிய எல்லா நீதிகளுக்கும் ஒரு பிராண்டை கொண்டு வந்து முன்னாடி வைத்து அதை பத்தியான விவாதங்களை உருவாக்கி இந்த மீடியாவை கைக்குள்ள வச்சு இதை மறைக்கிறாங்கிறீங்க. அதற்கு பெரியார் உபயோகப்படுத்துறாரு. உறுதியா தன்னுடைய சொந்த சுயலாபத்திற்காக பெரியார சந்தில எழுத்து விட்டுருக்காங்க. உண்மையிலே நடக்கிறது அதுதான். இப்போ உண்மையிலேயே பெரியார் மேல அக்கறை இருக்குன்னு இவங்க வச்சுக்கோங்களேன். ஏன் இந்த நேரத்துல இதை செய்யறாங்க அப்படின்னா, இதுக்கு பின்னாடி பெரியார் உலகம்னா அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. பல கோடி ரூபாய் பணம் தேவைப்படுது. கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் சொல்றாங்க நிதி கலெக்ட் பண்ண. திருச்சியில கூட ஒரு பெரிய அதுதான் சொல்றேன். சோ அப்ப என்னன்னா, அதுக்கு தமிழ்நாடு முழுக்க திராவிட கழகங்கள் கூட்டங்கள் போடுது, நிதி அளிப்பு கூட்டம். பல பேர் பெரியார் மறந்து போயிருப்பான். தீக்காரனே பல பேர் மறந்து போயிருப்பாங்க. பல பேர் ஆர்வம் இல்லாம இருப்பாங்க. அப்போ இதை எப்படி ஓகே ரைட், இதை பேசு பொருளா இருந்துட்டே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மார்க்கெட் இருக்கு. இதை வச்சு நம்ம ஒரு விஷயத்தை செய்ய முடியும் அப்படின்னா, இதை எப்படி நீ பேசு பொருளா மாத்துவ? எப்படி பெரியார் எப்படி மாத்துவ? பெரியார் தூக்கிட்டு முன்னாடி அவர் இதை சொன்னார், அதை சொன்னார். பெரியார் தான் எல்லான்னு பேசு. பெரியார் இல்லைன்னா தமிழன் படிச்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு பேசு. பெரியார் இல்லைன்னா தமிழன் உடை உடித்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு பேசு. அவன் கோவப்படுவான், ட்ரிகர் ஆவான், திருப்பி பேசுவான். பெரியார் ஒரு சர்ச்சைக்குள்ள வந்துருவார், லைம் லைட்குள்ள வந்துருவாப்ல. இதுதான் நமக்கான பொசிஷன், இதுதான் நமக்கான நேரம். நீங்க ஒரு பக்கெட் கலெக்ஷன் அதை தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் மட்டும்தான் நீங்க பேசுறீங்க. இத்தனை ஆண்டுகளாக இந்த பெரியார் என்ற ஒற்றை மனிதர் தான் ஆரியம் என்ற ஒன்றை இந்த மண்ணுக்குள்ள விடாமல் தடுத்து நிற்கக்கூடிய அரணாக சுவராக இருக்கக்கூடியது பெரியார், இந்த திராவிடம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தான். இது இல்லைன்னா இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எப்படி இந்தியா முழுக்க இன்னைக்கு பாஜக கையை பரப்பி இருக்கிறதோ, எல்லா மாநிலங்களையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கோ, அதே இடத்துக்கு தமிழ்நாடும் சென்று இருக்கும். இங்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் பெரியார் என்ற பிம்பத்தை உடைத்தால் இது ஆரியத்திற்கு வழிவகுக்கும். அந்த வேலையை நீங்கள் மறைமுகமாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற ஒரு பெரிய ஒரு கூற்றை இவங்க தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே இருக்க. ஐயா வன்னியரசா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், இவர்கள் எல்லாமே இதே கூற்றை பேசிக்கொண்டே இருக்காங்கல்ல. அது அது எப்படி நீங்க கேட்கிற கேள்வியை பார்க்கும்போது, என் நண்பர் ஒருத்தர் எனக்கு சொன்னாரு, இந்த தேர்தலில் எப்படியாவது திமுக ஜெயிச்சிடணும். ஏன் ஜெயிச்சிடணும்? இல்ல திமுக தோத்துருச்சுன்னா தமிழ்நாடு முடிஞ்சிச்சு. எனக்கு புரியவே இல்ல. திமுக தோத்துருச்சுன்னா எப்படா தமிழ்நாடு முடியும்? ஏற்கனவே தோத்துதானே இருக்கு. திமுக தோக்காம ஒண்ணும் இல்லையே, தோத்த கட்சி தானே. ஜனநாயகம் இல்லைன்னா பொங்கல் இல்லைங்கிற மாதிரி அந்த மாதிரி எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு. அதாவது
எந்த ஒரு செயலுக்கும் வரலாற்று தொடர்ச்சின்னு ஒண்ணு உண்டு. எதுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தொடங்கி ஒரு குறிப்பிட்ட இடத்துல முடியறது இல்ல. பெரியார் பேசிய ஆரிய எதிர்ப்பு, பெரியார் பேசிய பெண்ணிய விடுதலை, பெரியார் பேசிய சுயமரியாதை கருத்துக்கள், பெரியார் பேசிய சாதி ஒழிப்பு, இது எல்லாமும் புறநானூற்று காலம் தொட்டு சங்க இலக்கிய காலம் தொட்டு தமிழ் சமூகத்துல மிக தீர்க்கமாக தீவிரமாக உண்டு. புரியுதுங்களா? உண்டு அப்படிங்கிற பட்சத்துல பெரியார் அதற்கு தொடக்கமாக இருந்திருக்க முடியாது. முதல் விஷயம், பெரியாருக்கு முன்பாக அயோத்திதாச பண்டிதராக இருக்கட்டும், இரட்டைமலை சீனிவாசனாக இருக்கட்டும், தங்களுக்கு தெரிந்த புரிந்த அளவில் ஒவ்வொருவரும் என்னென்ன பேசிஸ்ல இந்த சமூகத்தை புரிஞ்சுக்கிறாங்களோ அதை அடிப்படையாக வைத்து அவங்களுக்கு ஒரு ஃபார்மட் பிக்ஸ் பண்ணி போராடுவாங்க. சரியா? இப்போ இரட்டைமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதரும் என்ன செஞ்சாங்கன்னா, சமூகத்தை தாழ்த்தப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள் அல்லாதவர்கள் அப்படின்னு ரெண்டா பிரிச்சு வேலை பார்த்தாங்க. ஒரு குரூப் இவங்க, ஒரு குரூப் இவங்க அப்படின்னு பிரிச்சு சமூகத்துக்காக வேலை பார்த்தவங்க. பெரியார் என்ன பண்ணாரு? பார்ப்பனர்கள், பார்ப்பனர் அல்லாதவர்கள் அப்படி பிரிச்சு வேலை பார்த்தாரு. மாடல் பழைய மாடல் தான், நீங்க ஒன்னும் தொடங்கல, இதெல்லாம் கிடையாது, புதுசெல்லாம் கிடையாது. அந்த காலத்துல பெரியாருடைய தேவை அங்க இருந்திருக்கா? இருந்திருக்கு. பெரியார் பேசிய கருத்துக்களுக்கு தேவை அங்க இருந்திருக்கா? இருந்திருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிறோமா? தாராளமா ஒத்துக்கிறோம். ஆனா எல்லாமும் பெரியார்ட்ட தான் தொடங்கிடுச்சு, பெரியாரோட எல்லாம் முடியுது அப்படிங்கறத எந்த காலத்திலயும் நம்ம ஒத்துக்க முடியாது. அது அங்கதான் சிக்கல் ஏற்படுது. ஆரிய படையிடந்த நெடுஞ்செழியன்னு நம்முடைய இலக்கியங்கள் பாடுது. ஆரிய எதிர்ப்பு நம்ம மரபணுல ஊறிருக்கு. இந்தியாவுல மிக தீர்க்கமாக ஆரியர்களை எதிர்த்து வரலாறு தொட்டு சண்டை போட்டவர்கள் நாம தான். அதுக்கு வரலாற்று சான்றுகள் அவ்வளவு. ஆரிய எதிர்ப்புங்கிறது நம்ம இவங்க வந்த பிறகு நம்ம எதிர்க்கிறோங்கிறது கிடையாது. அதை இவங்க நமக்கு சொல்லி கொடுத்தும் வர கிடையாது. அப்போ மறுபடியும் நம்ம சொல்ல விரும்புறது என்னன்னா, அது ரொம்ப தவறான தகவல். அந்த காலத்துல பெரியார் அதற்கு எதிராக மூர்க்கமா வேலை பார்த்தாரு, போராடினாரு. அது அவ்வளவுதான். அது பெரியார் தான் தொடங்கி வச்சாருங்கிறதெல்லாம் கிடையாது. பெரியாரோட அது முடிய போறதும் கிடையாது. ஆரிய இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா, இப்ப நீங்க கேட்கறதுல இருந்து எனக்கு என்ன தோணுது, சரி ஓகே, ஆரியன் பிரச்சனைக்குரியவன், வர்ணாசிர தர்மத்தை இந்த மண்ணுல நிலைநிறுத்துறதுக்கு முயற்சி பண்றவன், மனுநீதியை இந்த மண்ணுல நிலைநிறுத்துறதுக்கும் இதை அகண்ட பாரதமா மாத்துறதுக்கும் மீண்டும் இங்க வந்து வர்ண கோட்பாடுகளை கொண்டு வரதுக்கும் அவன் வேலை பார்க்கலாம். சரிதான், நான் ஒத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எதிர்க்க வேண்டியவர்கள், ஆமா எதிர்க்க வேண்டியவர்கள். சமரசம் இருக்கா? எந்த விதத்திலயும் சமரசம் இல்லை. சரி, ரைட். நீங்க அந்த காலத்துல ஆரிய எதிர்ப்பு இருந்தது, நீங்க இயக்கம் கண்டீங்க, இயக்கம் கண்டு தலைமை கண்டீங்க, அந்த தலைமை அதற்கு எதிராக போராடிச்சு. சரி, ரைட்டு. அப்ப இருந்த ஆதிக்கத்துக்கு எதிராக நீங்க போராட்டிட்டீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல ஒரு ஆதிக்கம் இருக்கே, இப்ப தமிழர் அல்லாத பிற இனத்தவர்களுடைய ஆதிக்கம் தமிழ்நாட்டில் இருக்கே, அந்த ஆதிக்கத்தை பத்தி நீங்க ஏன் வாய் திறக்கிறது இல்ல, பேசுறது இல்ல? ஏன்னா இந்த ஆதிக்கம் உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டான ஆதிக்கம். இந்த ஆதிக்கத்துல உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு, அதனால நீங்க அதை பேச மாட்டீங்க. அது முடிஞ்சு போன கதை. அதை நீங்க எப்படி வேணாலும் பேசலாம். உங்களுடைய தீர பராக்கிரமங்களை நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கான சான்சஸும் ஸ்பேஸும் அதுல இருக்கு. இப்ப உங்களால ஏன் பேசவே முடியல? தமிழ்நாடு இன்னைக்கு ஆதிக்கத்துல இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. தமிழர்கள் ஒரு ஆதிக்கத்தால் அழுத்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற நினைப்பு இங்க இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு. ஏதோ ஒரு பிரச்சனை இங்க இருக்குங்கிறது எல்லாருக்குமே இருக்கு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க இந்த ஆதிக்கம் பத்தி பேச மாட்டீங்க. ஏன்னா இந்த ஆதிக்கம் பத்தி உங்களால பேச முடியாது. இதுல இருந்தா நீங்க ப்ராஃபிட் பாக்குறீங்க. சோ இப்ப தமிழ் தேசியத்துக்கான இப்ப முக்கிய பிரச்சனையாக நீங்கள் பார்க்கிறது ஆரியத்தோட திராவிடம் தான். நீங்க அந்த இடத்துக்கு புள்ளிக்கு நவந்திருக்கீங்க. திராவிடம் என்ற ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு இந்த மண்ணை வேற்று மொழியாளரோ இல்ல யாரோ இயக்குறாங்க, இல்ல அந்த அந்த நிலத்தை வந்து அபகரித்து கொண்டு போறாங்க, நிலத்தை ஒட்டுமொத்தமாக அவர்கள் ஆளக்கூடிய இடத்துக்கு நவந்திருக்கிற எதிர்க்கிறது தான் முக்கிய புள்ளியாக தமிழ் தேசியம் நினைக்கிறதுன்னு நீங்க நினைக்கல? நீங்க ஆரிய கருத்தியல் எதை மையமாக கொண்டது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஆரிய கருத்தியல் வர்ணாசிரமத்தை மையமாக கொண்டது. சரிங்களா? ஏற்றத்தாழ்வு படிநிலைகள் தான் அந்த அமைப்பினுடைய அடிநாதம். அந்த அடிப்படையில தான் இந்த நாட்டை அவங்க கட்டமைக்கணும்னு விருப்பப்படுறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு, இனத்துக்கு, மாநிலத்துக்கு, நாட்டுக்குன்னு கிடையாது. ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமே எதிரானது. ஏற்றத்தாழ்வுகளை போதிக்கக்கூடிய எது ஒன்றும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கு எதிரானது. அதை எந்த விதத்திலையும் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில நம்ம அதை எதிர்க்கிறோம். அது மனித குலத்துக்கு எதிராக இருக்கும் போது நான் எதிர்த்தானா அதை எவன் எதிர்த்தானா எல்லாருமே எதிர்ப்போம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த திராவிடம் இருக்குன்னு பாருங்க, இது வந்து ரொம்ப நுட்பமான போலியான பல விஷயங்களை சுமந்தது. இது அடிப்படையில போலியானது. இப்போ ஒரு கம்யூனிசம் பேசுறோம். கம்யூனிசம்னா என்ன அப்படின்னு ஒருத்தர் நம்ம கிட்ட கேட்கிறாரு. மார்க்சிசம்னா என்னன்னு கேட்கிறாரு. மார்க்சியம்னா என்னன்னு கேட்கிறாரு. சோசியலிசம்னா என்னன்னு கேட்கிறாரு. நம்மளால அதை டிஃபைன் பண்ணிட முடியும், இதுதான் சொல்லிட முடியும். இது வந்து ஒரு சித்தாந்தம்,
இது வந்து ஒரு பிரெஞ்சு சமூக அமைப்பில் இருந்தது, ஜெர்மன் தத்துவ மரபில் இருந்து வந்தது. இது வந்து பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது, அறிவியல் நோக்கோடு அதை அணுகுகிறது, உபரி மதிப்பீடுகள் பற்றி பேசுகிறது, லாபம் பற்றி, கூலி, விலை, இதை பற்றி எல்லாம் பேசுது. இது இப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகுது. இங்கிலாந்தினுடைய பொருளாதார தோற்றத்திலிருந்து உருவாக்கப்பட்டது பொருளாதார நிலைகள்ல. இப்படி நம்ம அதை வந்து விளக்க முடியும். இப்ப தமிழ் தேசியம்னா என்னன்னு கேக்குறாங்கன்னா, ஓகே, ஒரு நீண்ட நெடுங்காலமாக இந்த நிலத்துக்குள்ளாக ஒரு மக்கள் கூட்டம், ஒரு பொதுவான பழக்க வழக்கம், பொதுவான மொழி, பண்பாடு, வரலாறு, கலை, கலாச்சாரம், அவர்களுக்கான இலக்கியங்கள், அவர்களுக்கான அரசுகள், அரச எல்லைகள், நாட்டினுடைய நிலப்பரப்பு, இந்த மாதிரியான பொது அம்சங்களை கொண்டு வரலாற்றின் போக்கில் நிலைத்து ஒரு இனம் ஒரு இடத்துக்குள்ள வாழுது அப்படின்னா அந்த இனம் வந்து தேசிய இனம். அந்த இனம் வாழக்கூடிய இடம் வந்து தேசம். அந்த இனத்தினுடைய நலனுக்காக பேசக்கூடிய கருத்தியலும் அரசியலும் அந்த தேசிய இன அரசியல், தமிழ் தேசிய அரசியல் டிஃபைன் பண்ண முடியுது இல்ல. நிச்சயமா திராவிடத்தை எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க சொல்லுங்க. இப்படி சொல்லணும்ல, உங்களிடத்தில் உண்மை இருக்கு அப்படின்னா இதை நீங்க சொல்லணும்ல. திராவிடம்ங்கிறது ஒரு மொழியா? எந்த விதத்திலையும் வாயில்ல. ஒரு நிலமா? வாய்ப்பு இல்ல. திராவிடம் என்பது என்ன, வேற ஒரு என்னது அது? இப்போ அண்ணாதுரை சொல்றாரு, திராவிட நாடு கேட்டப்ப சொல்றாரு. இப்ப இன்னைக்கு இந்த இந்துத்துவவாதிகள் பேசினாங்கல்ல, அகண்ட பாரதம் நம் லட்சியம் அப்படின்னு சொல்லி, அண்ணாதுரை அந்த காலத்துல திராவிடம் எங்களுடைய லட்சிய பூமின்னு பேசியிருக்காரு. ஒருவேளை திராவிடர்களும், தெலுங்கர்களும், மலையாளிகளும், கன்னடர்களும், துளு பேசக்கூடியவர்கள் வந்து அக்செப்ட் பண்ணல அப்படின்னா நம்ம போய் அவங்கள்ட்ட பேசுவோம், கன்வின்ஸ் பண்ணுவோம்னு சொல்றாரு அண்ணாதுரை சொல்றாரு. அவ்வளவு தீர்க்கமா அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடுன்னு பேசினவங்க ஒரு காலகட்டத்துல அதை கைவிடுறாங்க, அந்த கோரிக்கையை கைவிடுறாங்க. ஏன் சொல்றோம்னா, ஒருபடி மேல போய் திராவிடம் என்பது ஒரு வாழ்க்கை முறைன்னு சொல்றாரு அண்ணாதுரை. எனக்கு புரியவே இல்லை, எப்படி திராவிடம் ஒரு வாழ்க்கை முறையா இருக்க முடியும்? என்னவுமே இல்லாத ஒண்ணுதானே திராவிடம். இப்ப திராவிடர் கழகம் உருவாகுது, திராவிடர் கழகத்துக்கு தமிழர் கழகம்னு பேர் வைக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு முன்னாடி. ஆனா அது அப்படி பண்ணப்படல, திராவிடர் கழகம்னு பேர் வைக்கப்படுது. அதற்கு பெரியார் என்ன காரணம் சொல்றாரு? நான் ஒரு கன்னடர், அவர் ஒரு தெலுங்கர், அவர் ஒரு தமிழர். ஆக இங்க தமிழர் கழகம்னு பேர் வச்சோம் அப்படின்னா மற்றவர்கள், மற்ற பிற மொழியினர் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது பொதுவா சொல்லப்படுற ஒரு காரணம். நான் கேட்கிறேன், உலக வரலாற்றிலேயே மக்களுடைய பிரச்சனையை பேசணும், மக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதற்காக ஒரு கட்சி தொடங்குறோம், ஒரு இயக்கம் தொடங்குறோம், அதற்கு ஒரு பேர் வைக்கிறோம் அப்படிங்கறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த இயக்கத்துல இருக்கிற தலைவனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அதனால பேரை மாத்த அப்படின்னு சொல்ற ஒரு இயக்கத்தை நீங்க வரலாற்றுல எங்கேயாவது பாத்துக்கீங்களா? அப்போ ஏதோ ஒரு நான் என்ன கேக்குறேன், ஆரியர்கள் அல்லாதவர்கள் இந்தியாவில் திராவிடர்கள், வட இந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிடர்கள் இடத்துல ஏன் திராவிடம் இல்ல, திராவிட கட்சிகள் இல்ல? வட இந்தியாவை விட்டுருங்க, தென்னிந்தியாவில, தமிழ்நாடு தாண்டி கேரளாவில, தெலுங்கானால, ஆந்திரால, கர்நாடகாவில ஏன் திராவிட இயக்கங்கள் வளரல? அது அக்செப்டபிளா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல என்னோடு சக மொழிவெளி தேசிய இனமான அவன் அடையாளத்திலே வாழ்ற போது எனக்கு மட்டும் ஏன் திராவிட அடையாளம் தேவைப்படுது? அப்ப அதுல எனக்கு எந்த லாபமுமே இல்லைங்கிற போது அது யாருக்கு லாபம் தரக்கூடியதா இருக்கு? அந்த ஒரு குறிப்பிட்ட லைன்ல வரக்கூடிய அந்த தலைவர்கள் என்ன, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பெரியார் வந்து என்ன முடிவு, என்ன நினைச்சு பேர் வச்சாரோ அதே நிலைப்பாடுதான் இன்ன வரைக்கும் தொடர்ந்து அதை எடுத்துட்டு போறாங்க. ஆமா, இப்ப இந்த மாதிரியான பெரியாருடைய தவறுகளை தான் நம்ம விமர்சிக்கிறோம். இன்னும் நம்ம விமர்சிக்கிறத விட கவிஞர் கண்ணதாசன் சொல்லுவாரு என்னன்னா, அண்ணாதுரை சொல்லுவாரா, நான் வந்து என்ன திண்ணையில உட்கார வச்சாலும் நான் வந்து திராவிட நாடு கேட்பேன் அப்படின்லாம் பேசுகிறேன். கண்ணதாசன் சொன்னாரு, திண்ணையில உட்கார்ந்து திராவிட நாடு கேட்கறதுக்கு திராவிட நாடுன்னா தொன்னையில நெய்யா, சோத்துக்கு புளிக்குழம்பா, புரட்டி போட்டு உருட்டி விளையாடும் சீட்டாட்டம் தானா? இது மூணுமே அண்ணாதுரை பிடிக்கும். அந்த அளவு என்னன்னா இப்படிதான் நீங்க பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ண போறாங்க, ஒரு போலியானதுங்கிறத அவர் மறைமுகமா சொல்றாரு. அதான் இப்ப காலகாலமா நிறைய விஷயம் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக, ஏதோ ஒரு மக்களை நம்ம நோக்கி இழுக்கிறதுக்காக சில வேலைகள் அரசியல்ல காலங்காலமா செய்யப்பட்டுக்கிட்டே வருது. நம்ம படிக்கும் போது தெரியுது, பல வேலைகள் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க. அதுல உண்மை இருக்காது, ஆனா ஒரு தோற்ற மயக்கத்தை ஏற்படுது. அந்த மாதிரி ஒரு வேலைதான் இந்த வேலை. நம்ம என்ன ஒரு யதார்த்த இடத்துக்கு போனாலுமே இந்த தமிழ் தேசியம், திராவிடம் ரெண்டும் வந்து ஒரு 8.2% வாக்குகளை வாங்கி இன்னைக்கு வந்து 36 லட்சம் வாக்களை தமிழ் தேசியம் என்ற ஒன்றை மட்டுமே பேசி நாம் தமிழர் கட்சி இந்த இடத்துக்கு நகர்ந்திருக்கு. ஆனால் இன்றும் பாத்தீங்கன்னா அதிமுக, திமுக இரு கட்சிகளும் கிட்டத்தட்ட ஒரு 70% மேல, 75% மேல வாக்குகளை தன்வயம் வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப இதை உடைத்து கொண்டுதான் நாம் தமிழர் கட்சி இந்த 8.2%, அது வந்து திமுக இருந்த வாக்குகளா இருக்கலாம், இல்ல அதிமுக இருந்த வாக்குகளா இருக்கலாம்.
அங்கு தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள், தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கிருந்து வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் 2024 தேர்தல் வரைக்கும் இதோட வெளிப்பாடு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து வாக்குகளை பெற்று வெற்றி பெறக்கூடிய ஒரு இடம் இருக்கு இல்லையா, மெஜாரிட்டி ஆஃப் ஓட் வாங்கி வெல்றதுக்கான இந்த இடத்துக்கு நவர்றதற்கு இந்த சித்தாந்தத்தை தாண்டி நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி எப்படி டிராவல் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒரு ஜனநாயக அமைப்புக்குள்ள நம்ம வந்து கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளுக்கு மேல ஆயிட்டது. தொடர்ச்சியா நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கிறோம். அரசியல் குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்துல அனுதினமும் ஏற்படுத்திட்டே இருக்கிறோம். தமிழகத்தினுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம களத்துல நிக்கிறோம், போராடுறோம். அது குறித்து எதிர்ப்புகளை தெரிவிக்கிறோம், கெட்டது குறித்து எதிர்ப்புகள் தெரிவிக்கிறோம், அறிக்கைகள் வெளியேற்றோம். அதை தாண்டி வந்து அனுதினமும் மக்களை நம்முடைய உறவுகள், கட்சி உறவுகள், நம்முடைய கட்சிக்காரர்கள் சந்தித்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை விளக்கி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்பவுமே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி அப்படிங்கிறது வந்து வேற வேற விதத்துல வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் 18 ஆண்டுகள் அவங்க கிரவுண்ட்ல வேலை பார்த்தாங்க. 18 ஆண்டுகள் வேலை பார்த்து சிறுக சிறுக முன்னேறி அவங்க இறுதியா ஆட்சியை பிடிக்கிறாங்க. அப்ப கூட இது ரொம்ப ஏர்லி ஆட்சி பண்றதுக்கு அப்படின்னு சோ இன்னமும் நம்ம போராடி இருக்கலாம், இன்னமும் கால எடுத்துருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றாரு. அப்போ ஒரு பர்டிகுலர் டைம் லைன் நம்மளால பிக்ஸ் பண்ண முடியாது. எந்த அளவுக்கு அதை கிராப் பண்ணிக்கிறோம், எந்த அளவுக்கு அதை எடுத்துக்கிறோங்கிறது நம்மளை பொறுத்தது, நம்மளோட எஃபர்ட் பொறுத்தது, நம்ம சமூகத்துல எந்த அளவுக்கு வேலை பார்க்கிறோம், புறக்காரணிகள் எந்த அளவுக்கு அதுக்கு ஒத்துழைக்குது அப்படிங்கறத பொறுத்தது. சோ இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ்ல சமகாலத்தினுடைய அரசியல் நகர்வுகளுக்கு, நுட்பங்களுக்கு இடம் கொடுத்து என்ன மாதிரியான வேலைகளை நாம் செய்யணுமோ, நேர்மையோடு, கொள்கை பிடிப்போடு இந்த மக்களை எந்த விதத்தில் அணுகணுமோ அந்த விதத்துல நம்ம அணுகிட்டு இருக்கோம். நீங்க இந்தியாவில யோசிச்சு பாருங்க, ஒரு கட்சி வாக்குக்கு பணம் கொடுக்காம 36 லட்சம் ஓட்டு வாங்க முடியுது அப்படிங்கறத நம்புறீங்களா? சமகாலத்துல கற்பனையில கூட யாரும் நம்ப முடியாது. ஆனா 36 லட்சம் பேர் ₹1 காசு கூட வாங்காம ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ நீங்க முன்னாடி கேட்டீங்கல்ல, இவங்க வர்றதுனால பாதிப்பு ஏற்படுமா, விஜய் வர்றதுனால பார்த்த மாதிரி ஒரு கேள்வி, ஒரு துணி இருந்ததுல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க, அப்படி அவன் டைலூட் ஆகுற ஆளா இருந்தா அதிமுகவும் காசு கொடுத்துருப்பான், திமுகவும் காசு கொடுத்துருப்பாங்க. 2000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க, அவங்க 2000 ரூபாய் கொடுத்துருப்பான், 5000 ரூபாய். காசு கண்ணு முன்னாடி இருக்கிற காசே அவனுக்கு ஒரு பொருட்டா தெரியல. அது எனக்கு பிரச்சனை இல்லைன்னுதான் 36 லட்சம் பேர் போடுறான். ஆமா, நிச்சயமா. சோ அப்போ 36 லட்சம் பேரு ஏற்கனவே அவன் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய ஃபேக்டரை உடைச்சு தள்ளி விட்டுட்டு தான் ஓட்டு போடுறான். அப்படி போடப்பட்ட, அப்படி ஓட்டு போறதுக்கு ஒரு திடமான மனநிலை வேணும். எனக்கு முன்னாடி பணத்தை வைக்கிறாங்க, எனக்கு அது தேவையில்லைன்னு ஒதுக்கி விடுறதுக்கு ஒரு மனநிலை வேணும். தாண்டி சாதிய இதுவும் அது ஒரு இது வேணும். இது சோ இப்போ வேணுங்கிற போது அவன் ஏற்கனவே ஒரு பயங்கரமான முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு தடை, ஒரு பணத்தை வந்து அவனுக்கு லாபம் தரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இடது கையால தள்ளி விட்டுட்டு போய் வாக்குச்சாவடியில வாக்கு செலுத்திருக்கான். அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஆளு எப்படி வந்து வேற ஒரு முடிவு எடுப்பான், போடக்கூடாதுன்னு எப்படி டைலூட் ஆகும்? அது அப்படி அப்படி ஆகிறவன் அப்பயே இருக்கணும்ல. பணத்துக்கே அவன் வந்து நேரடி பலன்ல அவனுக்கு பணம்ங்கிறது. அதுவும் இல்லாம அவன் எல்லாத்தையும் யோசிச்சிருப்பான்ல, இந்த தேர்தல நம்ம பணம் வாங்கிட்டு ஓட்டு போடலாம், அடுத்த தேர்தல் நமக்கு பணம் கொடுப்பான் என்னன்னு தெரியாது. அதை வந்து ஒரு நகைப்பா இப்ப அந்த கூட்டணி கட்சியில இருக்கிற அண்ணன் திருமாவளவன் அவரெல்லாம் தமிழ் தேசியத்தை மிக தொடக்க காலத்தில் அண்ணன் அவர்களோடு பயணித்த காலம்னா இருக்கு. அவர் ஒரு மூத்த அரசியல்வாதியாக இருந்து அவரும் மக்கள் நல கூட்டணி என்று ஒரு கூட்டணி ஆரம்பித்து இப்படி எல்லாம் போய் திருப்பி இப்ப திமுக இருந்தாலும் அவர் நீங்க தனியா நின்று என்ன ஒரு வார்த்தையை சொல்லி விமர்சிக்கிறாரு, அது நேரடியாக நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கிறார் தான் இருக்கும். அப்ப தொடர்ச்சியாக அவருடைய விமர்சனங்கள்லாம் தமிழ் தேசியம் வந்து திராவிடம் இல்லாமல் தமிழ் தேசியம் வெல்ல முடியாது அப்படிங்கிறாரு, இத்தனை வாக்குகளை வைத்து உங்களால வந்து ஆட்சி அரணி பிடிக்க முடியாதுங்கிறாரு, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தெரியல உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாரு. இப்படிதான் இது வந்து என்னோட உயரம் எனக்கு தெரியும், அதனால் நான் இப்படிதான் இருப்பேங்கிற விஷயங்களை நீங்க அவரோட இதை என்ன நினைக்கிறீங்க? இப்ப அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மீது நமக்கு எப்பொழுதும் ஒரு தனிப்பட்ட மரியாதை உண்டு. பொதுவாக கட்சி, ஒட்டுமொத்த கட்சிக்குமே அண்ணனுக்குமே தனிப்பட்ட மரியாதை உண்டு, அது வேறு. பட் அரசியல்னு வரும்போது சமீப காலமா மிகுந்த ஒரு சிக்கலுக்குரிய தெளிவற்ற கருத்துக்களை தொடர்ச்சியா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாருங்கிறது சென்ஸ் பண்ற, அரசியலை கவனிக்கிற எல்லாருக்குமே தெரியும். என்னன்னா, அவர் திமுகவிற்கு ரொம்ப சப்போர்ட்டிவா பேச போய், முட்டு கொடுக்க போய், தன்னுடைய அடையாளத்தை, தன்னுடைய சுயத்தை, தன் மீது இதுவரை குவிந்திருக்கிற நம்பிக்கை ஏதோ ஒரு விதத்துல அவர் இழந்துகிட்டே இருக்கிறாரு.
அவரு எப்பொழுதுமே நம்மளை பார்த்து சொல்லுவார், நீங்க சொன்னபடி இவங்க பேசுறது தமிழ் தேசியம் இல்ல, போலி தமிழ் தேசியம் அப்படின்னு அவரு சொல்றத எந்த அடிப்படையில சொல்றாரு அப்படின்னா, அடிக்கடி சொல்லுவாரு நாடடையணும், நாடடைஞ்சாதான் அது வந்து தமிழ் தேசியம். அதுல வந்து அதை சொல்றாருல. இப்ப எனக்கு என்னன்னா, நான் இப்ப சமீபத்துல எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர்னு சொல்லி ஒரு தமிழரசு கோட்பாட வந்து அதான் முக்கியமானது தமிழ் புக் படிச்சேன் நான். அதுல முதல் ஆர்டிக்கல் என்ன திருமாவளவனோட தான். அவர் எழுதியிருக்காரு, எங்கள் கட்சியினுடைய கொள்கையில 50 கொள்கைகளை சொல்லியிருக்காரு, விடுதலை சிறுத்தைகளுடைய கொள்கை. அதுல ஒரு கொள்கை வந்து தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் அவருடைய தலையாய கொள்கை. சாதி ஒழிப்பு மாதிரி தமிழ் தேசியமும் கொள்கை வருது. தமிழ் தேசியத்தை கொள்கையா வச்சிருக்கிற ஒருத்தவர் கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ் தேசியத்திற்காக வேலை பார்த்து நீங்க பாத்தீங்களா? ஏதாவது ஒரு போராட்டம் கடந்த 10 ஆண்டுகள்ல தமிழ் தேசியத்தை நோக்கி இவர்கள் வேலை பார்ப்பது போல தெரியுதா? தமிழ் தேசியம் தான் கேட்கிறேன். தமிழ் நாடு அடைவதுதான் தமிழ் தேசியம் என்றால், உங்களுடைய 50 கொள்கைகளில் முக்கியமானது தமிழ் தேசியம் அப்படின்னா, நீங்க நாடு அடையிறதுக்கான என்ன வேலையை பார்த்தீங்க? நான் என்ன கேட்கிறேன், கொள்கையா வச்சுக்கிட்டு அந்த கொள்கைக்கு நீங்க வேலையே பார்க்கலங்கிற போது எதுக்கு உங்களுக்கு அந்த கொள்கையை தூக்கி போட வேண்டியதானே? இல்ல கொள்கையா வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு போன வேலை பார்க்க வேண்டியதானே? சரி, நாங்க பேசுறது போலி தமிழ் தேசியம், அப்ப நீங்க பேசுறது, நான் குறைஞ்சபட்சம் பேசுறோமே, அதுக்கு உண்டான வேலைகள் இருக்குமே. ஆனா திருமாவளவனுக்கு நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, தன்னுரிமை என்பது வேறு, தனிநாடு அடைவது அப்படிங்கிறது வேறு. ரெண்டும் வேற வேறு. ஆனா ரெண்டும் ஒன்றுக்கொண்டு எதிரானது அல்ல. சரிங்களா? அது ஒரு டேக். நீங்க ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது தன்னுரிமை பெற்று செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஆன பிறகு உங்களுக்கு என்று தனித்த பிரதேசம் வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த கோருதல் வந்து உங்களோட டேக். அது முழுக்க முழுக்க பரிபூரண சுதந்திரம். அது தன்னுரிமை அப்படிங்கிறது என்னன்னா, செல்ஃப் டிட்டர்மினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த உரிமையை எவனும் உங்களுக்கு கொடுக்கவும் முடியாது, அந்த உரிமையை எவனும் உங்கள்ட்ட இருந்து பறிக்க முடியாது. அது பிறப்புரிமை. இது அந்த இடத்துக்கு நீங்க நகர்றீங்க, அதுக்கான வேலை பாக்குறீங்கன்னா அந்த இடத்துல நின்று நீங்க முடிவு பண்ண வேண்டியதுதான் தனி நாடா இல்லையா அப்படிங்கிறது. அந்த முடிவு அங்கும் எடுக்கப்படலாம், எங்கும் எடுக்கப்படலாம். நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அதுதான் அல்டிமேட். அது இருந்தாலும் வந்து தமிழ் தேசியம் உண்மையான தமிழ். இது வந்து ரொம்ப மோசமான ஒரு முன் நிபந்தனையா தான் நான் பாக்குறேன். இப்ப சாதியை ஒழித்து விட்டு அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய அல்டிமேட்டான விஷயம் என்னவா இருக்க முடியும்? சாதி ஒழிப்பு. சாதி ஒழிப்பு. நீங்க சாதியை ஒழிச்சிட்டு சாதி ஒழிப்பு சொன்ன திராவிட கட்சியோட கூட்டணி வைங்க அப்படின்னு அவர் முன் நிபந்தனை வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது எவ்வளவு அபத்தமா இருக்கு. ஆனா நீங்க சாதியை ஒழிச்சிட்டு அதன் பிறகு தேர்தல் என்ன எம்பி ஆகுங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அது எவ்வளவு அபத்தமா இருக்கு. இதெல்லாம் பேச முடியாது. இல்ல ஏன் முடியாது? ஒரு முன் நிபந்தனையா நீங்க வைக்க முடியாது. ஒரு சாதி ஒழிப்பு தான் பல பேர் சொல்றாங்கல்ல, பல பேர் சொல்றவங்க இருக்காங்க, சாதியை ஒழிச்சாதான் தமிழ் தேசியம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி. சாதியை ஒளி தமிழ் தேசிய அரசியல் நம்ம பேசுவோம் அப்படின்னா அது சாத்தியம் இல்ல. சாதி ஒழிப்புங்கிறது ஒரு ப்ராசஸ். அது ஒரு இரவுல குறிப்பிட்ட காலகட்டத்துல நடந்துறது கிடையாது. அது ஒரு ப்ராசஸ். அது எது ஒன்றுக்கும் முன்னிபந்தனையாக இருக்க முடியாது. நீங்க அந்த வேலைய செஞ்சுக்கிட்டேதான் நீங்க இந்த வேலையும் பேரலா செய்யணும். அது ஒரு ப்ராசஸ், அது டைம் எடுக்கும். அதுக்காக நான் வந்து அது வரைக்கும் எதுவுமே பண்ணாம கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கவே முடியாது. சரிங்களா? இது ஒரு வேலை. சமூகம் அப்படிதான் ஃபங்க்ஷன் ஆகும், அப்படிதான் இயங்கும். இப்ப அண்ணன் திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் நாங்க பேசுறது போலி தமிழ் தேசியம்னா எந்த அடிப்படையில் நீங்க போலி தமிழ் தேசியம்னு சொல்றீங்க? இப்ப நாங்க பேசுறது போலி தமிழ் தேசியம்னா நீங்க பேசுறது என்ன? உங்களோட கொள்கை தமிழ் தேசியம்னா நீங்க நாடகத்துக்காக என்ன வேலை பார்த்தீங்க கடந்த 10 ஆண்டுகள்? என்ன அப்படி நீங்க பார்த்த வேலைகள் ஏதாவது ஒன்று ரெண்டு சொல்லுங்க. அப்படி வேலை அதுக்காக நீங்க பார்க்கல அப்படின்னா எதுக்கு உங்க கொள்கையா தமிழ் தேசியத்தை வச்சிருக்கீங்க? இவ்வளவு கேள்வி இருக்குல்ல. இப்ப அண்ணன் திருமாவளவன் சொல்றாங்க, என்ன இது அரசியல், அவரை தெலுங்குன்னு சொல்றாங்க, இவரை வந்து அம்பேத்கரை வந்து மராத்தியர் நீங்க சொல்லுவீங்களா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க அம்பேத்கர்ட்டே போய் கேட்டாலும் அவர் தானே மராத்தியர் சொல்லுவாரு. இல்ல அம்பேத்கருடைய பேரன் இருக்காரு, அவர்கிட்ட கேளுங்க, ஆமா எங்க தாத்தா அம்பேத்கர் தான் சொல்லுவாரு. அம்பேத்கர் மராத்தியர் தான் சொல்லுவாரு. அதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இல்ல அதான் அது ரொம்ப தெளிவா எந்த இடத்துல அவர் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா, நீங்கள் பெரியாரை தொடுவது அம்பேத்கரை தொடுவது போல, அம்பேத்கரை விமர்சிப்பது போல ஆகிவிடும். ஏன்னா நீங்க வந்து பெரியார் வந்து வேற்று இனத்தவர், நீங்க சொன்னத வேற்று மொழிக்காரர்னா அப்ப அம்பேத்கரும் வேற்று மொழிக்காரர் தான். அவரை நீங்கள் நேரடியா எதிர்க்கிறீங்களா? அப்ப அவர் செய்த இந்தியாவுக்கு செய்த பங்கு என்ன? இப்ப மறைமுகமாக பிஜேபி செய்யக்கூடிய வேலை நீங்க செய்றீங்க அப்படிங்கிறார். இல்ல, அதாவது வரலாற்றில் தலைவர்களின் பங்களிப்பை நாம் தமிழர் கட்சி எந்த இடத்திலும் மறுக்கல. அது ரொம்ப அழுத்தமா சொல்றோம். நிச்சயமா அவர்கள் இந்த சமூகத்திற்காக எந்த விதமான பங்களிப்பை கொடுத்தார்களோ, எத்தகைய போராட்டங்களை சந்தித்தார்களோ, எத்தகைய இடர்பாடுகளுக்கு முகம் கொடுத்து இந்த மக்களுக்காக உழைத்து நின்று சில விஷயங்களை சாதித்தார்களோ அத்தனையும் நாங்க மதிக்கிறோம், அதை வேல்யூ பண்றோம். அதுல எந்த விதத்திலையும் மாற்றுகிறது கிடையாது. ஆனால்
அதை நீங்க எந்த அடிப்படையில் நின்று பேசுறீங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பர்பஸ் இருக்கு, உங்களுடைய நோக்கம் என்ன பேசுறதுக்கு பின்னாடிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம அப்படிதான் பார்க்க முடியும். இப்போ பெரியார வந்து விமர்சிக்கவே கூடாது அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளுறதுதான் இந்த வேலையில. பெரியார நீ தொடாத, பெரியார புனித பிம்பமா மாத்திரு, பூஜிக்கிற வழிபடுற ஒரு ஆளா மாத்திரு அப்படின்னு நகர்த்துற இடம் அத அண்ணன் அதனாலதான் சொல்றான் அவருடைய பேச்சில் சமயமா தெளிவே இல்லைன்னு சொல்லி. பெரியாரை ஈசிக்கா எந்த அளவுக்கு விமர்சித்து இருக்கிறது அப்படிங்கறது அவருடைய தாய்மன் புத்தகத்தை ஏற்கனவே வந்து அந்த இதழ நீங்க படிச்சீங்க அப்படின்னா தெரியும். நம்மளை விட படு பயங்கரமா பெரியாரை வந்து விமர்சிச்சிருப்பாங்க. என்னன்னா இந்த தெளிவற்ற நிலைதான். இப்போ அம்பேத்கர் இந்த சமூகத்துக்காக அளப்பரிய ஈகங்களை, அளப்பரிய போராட்டங்களை சந்திச்ச ஒரு மனிதர். ஒரு இந்தியாவின் மிக என்ன அளவுல பர்சனலா நான் தேசத்தினுடைய தந்தையார்னு கேட்டா அம்பேத்கர். நான் காந்தின்னு சொல்ல மாட்டேன், நான் அம்பேத்கர் தான் சொல்றேன். அவருடைய பங்களிப்பை இந்த இந்திய சமூகம் மறுப்பதற்கு எந்த விதத்திலும் நியாயம் இல்ல, வாய்ப்பும் இல்லை. அது வேறு. பெரியார் என்பது வேறு. நீங்க அதையும் இதையும் ஒப்பிடுறது, கொண்டு போய் வச்சுக்கிறது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான கருத்துக்களை பேசினாங்க, ஒரே மாதிரியான சிந்தனையில இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காகவே ரெண்டு பேரும் ஒண்ணுதான், ரெண்டு பேர் மேலையும் ஒரே பார்வை தான் உங்களுக்கு இருக்கணும், ரெண்டு பேர் மேலையும் நீங்க ஒரே மாதிரிதான் அணுகணும், ஒரே பேக்கேஜ் ஆஃப் கருத்துக்கள் தான் ரெண்டு பேர் பத்தி உங்களுக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது ஒரு நுட்பமான அரசியலை நீங்க பாக்குறீங்க. இல்ல, கட்டாயமா நான் அதை பாக்குறேன். நீங்க அதுதான் தெளிவற்ற விஷயம் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ எனக்கு பல விஷயங்களை வந்து சொல்ல முடியும். இப்போ நான் பெரியார் வேறு அம்பேத்கர் வேறுன்னு சொல்றதுக்கு எனக்கு 1000 காரணம் இருக்கு. பொலிட்டிக்கலா, நான் பொலிட்டிக்கலா, சரியா? இப்போ யதார்த்தமா ஒண்ணு நான் சொல்றேன். இப்ப அம்பேத்கர் வந்து இந்து மதத்தை வெறுத்தாரு. அந்த கேள்விதான் நான் கேட்கலான்னு. அந்த நுட்பமான இதுங்கும் போது பெரியாரையும் அம்பேத்கரையும் பொறுத்துற மாதிரி அவங்க எங்க கொண்டு போய் நாம் தமிழர் கட்சியை நிறுத்துறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நாக்பூரின் வேலை என்னவோ அதை செய்கிறீங்க, பாஜக செய்யற. நீங்க வந்து அவர்கள் வந்து ராமரை எடுத்தா நீங்க இங்க வந்து முருகனை கையில் எடுக்கிறீங்க. இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அவர்களால் வர முடியாத ஒரு இடத்த நீங்கள் நாம் தமிழர் கட்சி இளைஞர்களை அந்த கட்சியின் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நோக்கி நீங்கள் வந்து பின்னாடி இருந்து கொண்டு நகர்த்துறீங்க. இப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை திராவிட கட்சியில் வரது வைக்கல, திருமாவளவன் அவர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச்செயலாளர் வன்னியரசு இவர்கள் இத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இல்ல, அதாவது என்னன்னா நிறைய குழப்பம் இருக்கு இதுல. அதாவது வந்து மனித சமூகம் எப்பொழுதும் ஏதோ ஒரு விதத்துல தன்னளவில் கொஞ்சம் பலம் குறைந்த பலகீனமான ஒரு படைப்பை தான் உணருது. மனிதனுக்கு தன்னை தாண்டி ஏதோ ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. அம்பேத்கர் சொல்றாரு, அத்தனை லட்சம் மக்களை ஒன்றாக திரட்டி வைத்து இந்து மதத்தில் இருந்து பௌத்த மதத்தை தழுவ போகிற போது அவர் பேசுறாரு. அதுல சொல்றாரு என்னன்னா, எல்லாவற்றாலும் கைவிடப்பட்ட என் மக்கள், சமூகத்தின் எல்லா நிலைகளில் இருந்தும் புறக்கணிக்கப்பட்ட என் மக்களுக்கு நாளையின் மீது நம்பிக்கை வை என்று சொல்வதற்கு ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. அது மதமாக இருக்கிறது. அப்ப என்னன்னா, அம்பேத்கர் கிவ்ஸ் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். உனக்கு இது வேண்டாம், நான் ஆல்டர்னேட்டிவா ஒண்ணு தர்றேன், நீங்க அதை பிக் பண்ணிக்க. அதுல ஏற்றத்தாழ்வுகள் இல்ல. கௌதம புத்தர் சொல்றாரு, நதி வெவ்வேறு இடங்கள்ல ஓடுற போது அதுக்கு வெவ்வேறு பேரு, ஆனா எல்லா நதியும் கடல்ல கலந்த பிறகு அது கடல் தான். அப்படி உனக்குள்ள என்ன ஏற்றத்தாழ்வுகள் வரைக்கும் இருந்திருந்தாலும் நீ பௌத்த மதத்துல கலந்த பிறகு நீ ஒரே வகையான மனிதன் தான் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஆல்டர்னேட்டிவ் ஒண்ணு கொடுக்க முடியுது அவரால். பெரியார்ட்ட இருக்க பெரிய பிரச்சனை அவருக்கு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, ஏன்னா தெளிவு கிடையாது. பெரியார் சரி, அம்பேத்கரும் பெரியார்னு ஒண்ணுன்னு சொல்றீங்கல்ல, புரியுது. அம்பேத்கர் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கொடுத்தாரு, பெரியார் என்ன கொடுத்தாரு? ஒப்பிட்டே தவறுதான். இப்போ இதெல்லாம் வந்து என்னன்னா, இத நம்ம சொல்றதே பயங்கர இம்மெச்சூர்டா இருக்கும். இந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்காரு திருமாவளவன் அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க எவ்வளவு இப்போ திமுக அரசுல வந்து இவங்கெல்லாம் விசிகாதான் போராட்டம் நடத்துறாங்க இந்த ஆட்சி காலத்துல, காவல்துறையை கண்டித்து அடக்குமுறையை ஏவுறாங்க அப்படின்னு சொல்லி, அனுமதி தர மாட்டாங்கன்னு சொல்லி. காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? நீங்க நேரடியா அங்கல்ல பேசணும். இது தெரியாதவரா திருமாவளவன் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, இது தெரியாதா திருமாவளவனுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. தெரியும், ஆனா செய்ய மாட்டேங்க. நான் என்ன சொல்றேன்னா,
இந்த மண்ணுல தொடர்ச்சியா இந்த மாதிரியான சமரசங்களுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இடம் கொடுத்துட்டே போவார்னா அவரும் அவருடைய தனித்துவத்தை இழந்து 10-11 போயிடுவார். அவர் நினைக்கிறபடி அவருக்கு தனித்துவமான ஒரு முகம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. ஏன்னா அவர் சந்தித்த போராட்டம் அப்படி, எழுந்து வந்த சந்தித்த எதிர்ப்புகள் அப்படி, கட்சி கட்டி ஒரு சமூகத்தை, அதனால அண்ணன் சீமானன் அவர் அவரை பெரியார்னு சொல்றாரு. அதுதான் நான் வந்தேன். அது வந்து ரொம்ப அது செய்ய முடியாது, ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. அந்த வேலையை செய்த ஒரு தலைவர் இருக்காருல்ல, அவர் இப்படி பேசும்போதுதான் என்னடா இப்படி பேசுறாருங்கிற மாதிரி நமக்கு தோணுது. வேற ஒண்ணும் இல்ல, அவர் மேல இருக்கிற ஒரு நட்பு முரண் தான், பகை முரண் கிடையாது, நட்பு முரண் தான். இல்ல அப்ப உண்மையாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, யார் பெரியார் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வு வந்து பெரியார் இந்த மண்ணில் செய்த அத்தனை புரட்சிகள் ஒவ்வொருத்தரா அண்ணன் அவர்கள் பேசி இவரெல்லாம் பெரியார் அப்படிங்கிற இடத்துக்கு திருமாவளவன் அவர்கள் செய்த பல விஷயங்களை பட்டியலிட்டு இவரும் பெரியார் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து உடனே ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் பெயரை சொல்லி அவரும் இந்த மண்ணிற்காக செய்த சாதனைகளை சொல்லி அவரையும் பெரியாருங்கிறார். அது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளா இருக்கு. ஆளூர் ஷால்னவாஸ் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து ஒரு அரசியல் நுட்பமான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காங்க. ஏன்னா மேல்பாதி இதுல வந்து கோயிலுக்குள்ள, திரௌதி அம்மன் கோயிலுக்குள்ள நுழையக்கூடாதுன்னு போராடுறது யாருன்னா பாமக வன்னியர்கள் போராடுறாங்க. அந்த கோயிலை திறக்கக்கூடாது, இவர்கள் போகக்கூடாது, ஆதிக்க சாதிகள் வந்து ஒடுக்கப்பட்டவர்கள் அங்க போகக்கூடாதுன்னு போராடுறது வன்னியர்கள், போகணும்னு சொல்லி போராடுறது ஆதிக்குடிகள் அமைப்புகள். இவர்கள் ரெண்டையும் நீங்க ஒப்பிட்டு எப்படி 2 பேரும் நீங்கள் பெரியாருன்னு சொல்றீங்க, இதுவே வந்து ஒரு முரண் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விய ஷானவாஸ் அவர்கள் கேட்டிருக்காங்க. இல்ல அந்த கேள்வி சரியான கேள்விதான். அடிப்படையில வந்து திரு ஷானவாஸ் அவர்கள் சொல்ற கருத்தை வந்து நம்ம வந்து மறுக்கல. மேபி குற்றம் குறைகள் இருக்கலாம், தவறுன்னு தான் நம்ம சொல்ல போறோம், அது சரின்னு சொல்ல போறது இல்ல. சாதிய கொடுமைகளும் சாதிய வன்கொடுமைகளும் சமூகத்துல எந்த காலத்திலையும் தவறுதான், யாரும் நியாயப்படுத்த போறதும் இல்ல, யாரும் அதற்கு வந்து அதை ஆதரிச்சு வேலை செய்ய போறதும் இல்ல. ஆனா சொல்ற சென்ஸ் என்ன, எந்த அடிப்படையில் அவர்களை நம்ம பெரியார்னு சொல்றோங்கிறது ஒண்ணு இருக்கு, புரியுதுங்களா? குறிப்பிட்டு அவர்கள் தங்களுடைய சமூகத்தை அரசியல் படுத்துவது, அமைப்பாக திரட்டுவது, அதற்காக போராடுவது, பலகாலம் அதற்காக தன்னலமற்று உழைப்பது, நகர்த்தி ஏதோ ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றது இருக்குல்ல, இடஒதுக்கீடு எப்பொழுதும் புறக்கணிக்கப்படுகிற தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பக்கம் நின்று அவர்களை அரசியல் படுத்துவது, அமைப்பாய் திரட்டுவது, அதிகாரத்திற்குள்ளாக அவர்களை கொண்டு வருவது, சட்டமன்றத்திற்குள்ளாக அவருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது, அதிகாரத்தை நோக்கி உந்தி தள்ளுறது இருக்குல்ல, இந்த வேலை வந்து சாதாரண வேலை கிடையாது. நிச்சயமா இந்த வேலை சாதாரண வேலை கிடையாது. அவர்கள் பங்குக்கு அவர்கள் உழைத்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் அவர் உழைப்பை போற்றுவதன் பொருட்டாகத்தான் இவரை நம்ம பெரியார்னு சொல்றோமே ஒழிய, இந்த சாதிகளுக்குள்ள இருக்கிற உள்முரண், பகைமுரண், இதை வந்து நம்ம எந்த காலத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இப்ப இந்த பக்கத்து ஒரு சாதியான படுகொடையில ஒரு ஆதிக்க சாதி அந்த அந்த தாழ்த்தப்பட்ட சாதியில் பிறந்த ஒரு ஒரு பையனை வந்து வெட்டி கொள்றாங்கன்னா அதை எப்படி ஏத்துக்க முடியும்? குடிசையை கொடுத்துறாங்கன்னா எப்படி ஏத்துக்க முடியும்? நம்ம எந்த அடிப்படையில சொல்றோங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, நீங்க அதை விட்டுட்டு எல்லாத்தையும் பொருத்தி பார்க்க கூடாது. அப்படி பாக்குறதுல பெரிய சிக்கல் இருக்கு. பார்த்து அந்த மாதிரி கருத்துக்களை சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியாம இதை சொல்லல, இது தெரியும், இந்த ஒப்பீடு சரியில்லைன்னா அவங்களுக்கு தெரியும், ஆனா சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா ஒரு குழப்பம் தேவைப்படுது, உங்களை எதிர்க்கணுங்கிற தேவை இருக்கு. இப்ப அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் தான் நம்ம கேட்கணும், உங்களுடைய அண்ணன் திருமாவளவன் அவர்களை உங்கள் அளவில் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, அவர் உங்களுக்கு பெரியாரா இல்லையான்னு கேட்கணும். நம்ம கேட்டு பார்ப்போம். இப்ப சமகால அரசியல்ல இப்ப தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு முறையும் தேர்தலில் போட்டியிடும் போதெல்லாம் ஏதோ ஒரு புதிய அணி வரும். அந்த புதிய அணி வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தான் சவாலா இருக்கும். நாம் தமிழர் கட்சியின் வாக்குகளை தான் பிரித்து கொண்டு இருக்கிறது. விஜயகாந்த் தொடக்க காலத்துல வந்து இவர் அமமுக வருது, அதுக்கப்புறம் கமலஹாசன் 2019 வராது. இப்படி நம்மளோட வாக்குகள் கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரையும் ஒரு புதிய சக்திகள் வந்து பிரித்து கொண்டே போறாங்க. நாம் தமிழர் கட்சியின் வாக்குகள் தான் தொடர்ந்து சரிந்து கொண்டே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க. மற்றவையில வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் 2ல இருந்து 4 ஆகுது, 6 ஆகுது, 8 ஆகுது, இந்த சைடு உயர்ந்து கொண்டே போகுது. ஆனால் ஒரு புதிய சக்திகள் வந்து கூட. ஆனா இந்த முறை விஜய் அவர்களின் வருகைக்கு பிறகு ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சி சரிவை சந்திக்கும். ஏன்னா இளைஞர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழர் அப்படின்னு இந்த முறை போட்டியே இல்ல, நாம் தமிழர் கட்சி முதன்மையான போட்டியிலே இல்ல அப்படிங்கிற இடத்துக்கு நகர்த்துறாங்க. உங்கள் பார்வை என்ன? இல்ல, அது ரொம்ப தவறான ஒரு கருத்து. முதல்ல விஜயனுடைய வருகையால் நாம் தமிழர் கட்சி அடையும் அப்படிங்கிறதே மிகுந்த
ஆதாரமற்ற அற்பமான ஒரு கருத்துன்னு தான் நான் பாக்குறேன். நீங்க எங்களோட ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கணும். நாங்க எங்க இருந்து வந்திருக்கோம்னு நீங்க பார்க்கணும். மதுரையில ஒரு அறையில ஒரு 10 பேர் ஒன்னா உட்கார்ந்து கட்சி தொடங்கணும்னு முடிவு பண்றோம். அப்ப இருந்தது வெறும் 10 பேர். ஒரு 10 பேரு அதன் பிறகாக தீவிரமா வேலை பார்த்து கட்சி கட்டி 4 லட்சம் வாக்கு வாங்க முடியுது, 8 லட்சம் வாக்கு வாங்க முடியுது, 32 லட்சம் வாக்கு வாங்க முடியுது. அப்படின்னா எந்த இடத்திலிருந்து எந்த இடத்துக்கு எவ்வளவு தூரம் பயணப்பட்டு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும். உண்மையிலே நான் கரைஞ்சு போறேன், நான் ஒண்ணுமே இல்லாம போறேன், என் வாக்கெல்லாம் பிரிஞ்சு போகுது அப்படின்னா 1.1 நான் வாங்கினேன், அப்பயே அது முடிஞ்சு போயிருக்கணும். ஏன்னா அந்த தேர்தல் பெரிய கனவுகளோடு களம் கண்ட தேர்தல் அது. அண்ணன் சீமான் அண்ணன் அவர்கள் முதல் முறையாக மிகப்பெரிய மாற்றத்தை நாங்க எதிர்பார்த்திருந்தோம். ஆனா அந்த நேரத்துல அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அமையல. இருந்தபோது எந்த விதத்திலையும் சோர்ந்துடல. ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த ப்ராசஸ்ல டைம் எடுக்கும், இது இப்படிதான் நடக்கும். இந்த புரிதல் கட்சியில இருக்கிற எல்லாருக்குமே இருக்கு, கட்சி தொண்டர்களுக்கு இருக்கு. கட்சியில இருக்கிற எந்த தொண்டனுமே தூங்கி எழுந்திருச்சா நம்ம அரசன் ஆயிடுவோம், மன்னன் ஆயிடுவோம், முதலமைச்சர் ஆயிடுவோம்னு இங்க யாருமே இல்ல. எனக்கு தெரிஞ்சு வாக்களிக்கிறவங்களுக்கும் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ச்சி அவர்கள் வாக்கு இருக்கு, வாக்களிக்கிறவங்களுக்கே அந்த தெளிவு இருக்கு. நீங்க போல அந்த வாக்கு காந்தியடிகள் என்ன சொல்றாருன்னா, எங்களோட வெற்றிகளை வச்சு எங்க வலிமையை நீங்க முடிவு பண்ணாதீங்க, எங்களுடைய போராட்டங்களை வச்சு எங்களுடைய வலிமையை முடிவு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப சரியா இருக்கும்னு அவர் சொல்றாரு. நம்ம சொல்றதும் அதுதான். நீங்க எங்களை நீங்க புரிஞ்சுக்கணும்னா எங்க வெற்றியை வச்சு உங்களால புரிஞ்சுக்க முடியாது. நான் எவ்வளவு போராட்டத்தை சந்திச்சிருக்கேன், நான் எங்க இருந்து வந்திருக்கேன், நான் எப்படி இன்க்ரீஸ் ஆகி வந்திருக்கேன், என் ட்ராக் ரெக்கார்டு என்ன, எத்தனை பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறேன். இருவரும் திராவிட ஆளுமைகள கருணாநிதி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அரசியலுக்கு வந்தவங்க, அவ்வளவு நெருக்கடிகளை சந்திச்சு கட்சி கட்டினவங்க, உழைச்சவங்க. இப்போ இதெல்லாம் அரசியலற்ற ஒரு கூட்டத்தோடு ஒப்பிட்டு இது உங்க ஓட்டு பிரிஞ்சிருன்னு சொல்றாங்கன்னா வெறுப்பேத்துற வேலை. சீரியஸா அது நம்மள பயங்கரமா காயப்படுத்தும், கோவப்படுத்தும். நான் கொள்கை, கோட்பாடு, மக்களுக்கான தீவிரமான அரசியல் நடவடிக்கைகள், கள செயல்பாடுகள், மக்களுக்காக தொடர்ச்சியாக இயங்குறது, போராட்டங்கள்ல நிக்கிறது, தமிழ்நாட்டின் அனைத்து பிரச்சனைகளையும் முன்னின்று போராடுவது, ஆளுங்கட்சியை எதிர்ப்பது, கேடுகட்ட திட்டங்களுக்கு மத்தியில் ஆளக்கூடிய இந்துத்துவ அரசாங்கத்தை எதிர்ப்பதுன்னு மிக வீரியமான, மிக தீர்க்கமான, அழுத்தமான ஒரு அரசியலை தமிழகத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க அரசியல்னா என்ன ஃப்ரேம் ஆகாத ஒரு கூட்டம் நாங்க உங்க ஓட்டை பிரிச்சிருவோம், அதனால டேமேஜ்னா கடுப்பு தான் வரும், சீரியஸா கோவம் தான் வரும். விஜய் அவர்களை தொடர்ந்து நாம் தமிழ் கட்சி விமர்சித்துக் கொண்டே இருக்கிறது. திமுக என்ற முக்கிய இடத்துக்கு அவர்களை விமர்சிக்கிறதை விட்டு இன்னைக்கு விஜய் அவர்களை விமர்சித்துக் கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? ஏன்னா உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு, உங்களோட வாக்குகள் எல்லாம் அங்க இருக்கிற போய்விடுமோ அப்படிங்கறதுனாலதான் நீங்க விஜய் மட்டுமே விமர்சிக்கிறீங்க. நாங்க இப்பதானே இங்க வந்திருக்கோம், கட்சி தொடங்கி இப்பதான் வர்றோம், எங்களை ஏன் விமர்சிக்கிறீங்க அப்படின்னு தாவேக்கா தொண்டர்களும் ஒரு சைடு கேட்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? சார் பாருங்க சார், எங்களையே போயிட்டு இப்படி கேக்குறாங்களே அப்படின்ட்டு, கொள்கை என்னன்னு கேக்குற மாதிரி எப்ப பார்த்தாலும் நீங்க எங்களையே நீங்க விமர்சிக்கிறீங்க. இந்த கட்சி திமுக இவ்வளவு அராஜகம் பண்ணிட்டு இருக்கு, அட்லியம் பண்ணிட்டு இருக்கு, அதை விட்டுட்டு நீ இந்த பக்கம் திரும்புறது அவர்களுக்கு சாதகமாகி விடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இல்ல, அதாவது என்ன, விஜயினுடைய அரசியல் வருகையை நாம் எப்பொழுதுமே எதிர்த்ததில்லை, அது எல்லாருக்குமே தெரியும். விஜய் கட்சி தொடங்குகிறார், கட்சி தொடங்கி திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள், தமிழ்நாட்டின் இரு கண்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா கொள்கை முரண் தன்னியல்புல ஏற்படுது. அந்த இடத்துல இருந்தா நம்ம அவரை விமர்சிக்க தொடங்கணும். அதற்கு முன்பாக அவர் மீது நமக்கு விமர்சனம் இல்லை, அவர் அரசியல் வருகை குறித்த வரவேற்பு தான் இருந்தது. இது ஒண்ணு. ரெண்டாவது, 41 பேர் தன்னை பார்க்க வந்த 41 மனிதர்கள் தன் கண் முன்னாலே பலியாகிவிட்டார்கள். ஒரு தலைவனாக அவர்கள் அங்கு வருவதற்கு முழு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய நீங்கள், தார்மீக அடிப்படையில் களத்திலே நின்று நான் இருக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு உன் தொண்டனுக்கு பதில் சொல்ல வேண்டிய நீங்கள் 20 நாள் ஓடி ஒளிஞ்சுக்கிட்டா உங்களை பத்தி விமர்சனம் செய்வோமா மாட்டோமா? செய்வோமா மாட்டோம். நிச்சயமா கட்சி தொடங்கணும், மக்களுக்கு உழைக்கணும், அரசியல்ல போட்டியிட்டு தேர்தல்ல போட்டியிட்டு முதலமைச்சர் ஆகணுங்கிறது ஒரு வகை. கட்சி தொடங்கி உழைச்சி முதலமைச்சர் ஆகிறது ஒரு வகை. நான் முதலமைச்சர் ஆகணும் அதற்காகவே கட்சி தொடங்குறது ஒரு வகை. விஜய் ரெண்டாவது வகை. எப்படி சொல்றீங்க? அதாவது விஜயனுடைய அரசியல் நடவடிக்கைகளை நீங்க எப்படி மதிப்பீடு செய்றீங்க? சரியா, விஜய் தன்னை ஒரு எம்ஜிஆர்னு நினைச்சுக்கிறாரு.
அதே மாதிரி புகைப்படத்தை பயன்படுத்துறாரு. செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஜெயலலிதா புகைப்படத்தோடு வந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. 2 பேரும் அம்மாவுடைய சமாதிக்கு போறாங்க, போய் கும்பிடுறாங்க. எனக்கு சுத்தமா புரியல. எனக்கு என்னன்னா தாவேக்காவுல இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் இப்போ எனக்கு அடிப்படையில ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ அதிமுக திமுக பிடிக்கல, என்ன ஜெயலலிதாவை கருணாநிதியை பிடிக்கல, அதனால நான் ஒரு புதிய மாற்று தேடுறேன், நான் தாவேக்காவை பிக் பண்ண போறேன் அப்படின்னு மைண்ட் செட்ல ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். ஜெயலலிதா புகைப்படத்தை பாக்கெட்டில் வைத்துக் கொண்டு பக்கத்துல வந்து நீங்க செங்கோட்டையனை நிப்பாட்டி தோல்ல கைய போட்டீங்கன்னா பாக்குறவன் ஏன்டா ஜெயலலிதாவும் கலைஞனும் பிடிக்கலன்னா உனக்கு ஓட்டு போடணும்னு நான் வந்தேன், நீ அதையும் சேர்த்து புனிதப்படுத்தி பேசுற அக்செப்ட் பண்ணிக்கிற அப்படின்னா அதை நான் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறேங்கிற இயல்புல ஒரு கேள்வி அவனுக்கு எழத்தானே செய்யும். என்ன இப்ப நீங்க வந்து தாவேக்காவை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். விஜயனுடைய ரசிகர்கள் தியேட்டர்ல படம் பாக்குறாங்க ஒரு 3 மணி நேரம், ரொம்ப மகிழ்ச்சியா பாக்குறாங்க, கத்துறாங்க, ஆர்ப்பரிக்கிறாங்க, சேர் எல்லாம் உடைக்கிறாங்க, டோட்டலா அந்த தியேட்டரை வந்து டேமேஜ் பண்றாங்க, ஸ்கிரீனை கிழிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்கல்ல. இது வந்து ஒரு கதாநாயகன் மீது இருக்கக்கூடிய ஈர்ப்பின்பால் அவருடைய ரசிகர்கள் செய்யக்கூடிய வேலை சேட்டை. இதே கதாநாயகனை தரையில நடிக்க விட்டா அவர் என்ன பண்றாரு, வேன் மேல ஏறி நின்று மைக்க பிடிச்சி நடிக்கிறாரு. இது ஒரு 3 மணி நேரம் படம், இது ஒரு 20 நிமிஷம் நடிக்கிறாரு, ஒரு 1/2 மணி நேரம் நடிக்கிறாரு. அதுக்கு கீழே இருந்து ஒரு ரசிகனா என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே இவங்க பண்றாங்க. நீங்க மேல ஏறிட்டு நீங்க முத்தம் கொடுங்க அப்பதான் நான் இறங்குவேன் அப்படின்னு ஒரு டிமாண்ட், நீ இறங்கு நான் முத்தம் கொடுக்குறேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை. எனக்கு புரியல, நீங்க மாத்தி மாத்தி முத்தம் கொடுத்து அரசியல் கட்சி தொடங்குனீங்களா? இல்ல எனக்கு புரியல. அங்க ஏறுறது, இங்க ஏறுறது, அந்த சேட்டை இந்த சேட்டை. சமீபத்துல கூட திமுகவினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வந்து எழிலன் சரி, அவரும் சரி, டைரக்டர் பா ரஞ்சித் நல்லா பேசினார். ஆமா, ஏதோ ஒரு அவங்களோட கூட்டத்துல இல்ல அது என்னன்னா இந்த தற்குறின்னு சொல்லி இவங்களை நம்ம வந்து நம்ம பொதுவாவே புறந்தள்ள கூடாது, அதுக்கு வந்து நம்ம தான் பொறுப்பு எடுத்துக்கணும். இது ஏற்கனவே உண்மையை சொன்னா அது சரியா சொல்லியிருக்காங்க, அதிக பொறுப்பு இருக்கு. ஆனா அது பாதி உண்மை. நீங்க அந்த மாதிரி ஒரு கடத்துல செட்டில் ஆகவே முடியாது. நீங்க எவர் ஒருவர் தவறு செய்கிறாரோ, எவர் ஒருவர் தவறு செய்து அதன் மூலமாக சமூகம் துன்பம் அடைகிறதோ அவர் மேலதான் நீங்க குற்றம் சுமத்தணும். அதை விட்டுட்டு நீங்க அவர் அம்மா அப்பா மேல குற்றம் சுமத்த முடியாது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப நான் சொல்றேன், ஒருத்தவன் பசியினால திருடிடுறான், சரியா? திருடக்கூடாத திருடிடுறான்னு வச்சுக்கோங்க. இல்ல ஏதோ வார்த்தை தடிக்குது, கோவம் வந்துடுது, இயல்புல ஒருத்தன் கொலை பண்ணிடுறான். சின்ன வயசுல இருந்து இந்த சமூகத்துல ஏதோ கேடுகளை பார்த்து பார்த்து வளரலாம், மென்டல் டிப்ரெஷன், ஏதோ ஒரு இடத்துல பழிச்சுன்னு வேலையை பார்த்துறான், செஞ்சிடறான், கொலை பண்ணிடறான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வந்து இந்த தவறுக்கு அவங்களை பொறுப்பெடுக்க வைக்க முடியாது. ஏன்னா சமூகமே அப்படிதான் இயங்குது. சமூகத்தினுடைய பிரதிபலிப்பா தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஏன்னா மனிதன் என்பவனே சமூகத்தினுடைய கூட்டு உற்பத்தி தான். அதனால பேசிக்கிட்டு அதனால அவரை விடுவீங்களா? நிச்சயமா ஒரு நீதிமன்றம் அதை செய்யுமா? சோ ஏதோ ஒரு இடத்துல நிப்பாட்டி நீங்க அவரை தண்டிக்க வேண்டியிருக்கு, அதை குற்றம் அடையாளப்படுத்த வேண்டியிருக்கு, அந்த குற்றத்துக்கு அவர் பொறுப்பேற்க வைக்க வேண்டியது. சோ அதுதான் பொறுப்புள்ளவர்கள். நாட்டை எதிர்காலத்துல கட்டமைக்கணும், டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறவன், நாட்டை சரியா வழி நடத்தணும், சமூகத்தை சரியா வழி நடத்தணும் நினைக்கிறவன் பண்ற வேலை. இவங்க பொறுப்பு இல்ல, அவங்கதான் பொறுப்பு அப்படின்னா அது வந்து ரொம்ப மெச்சூர்டான ஒரு கருத்து கிடையாது. அது அப்படி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் இப்ப நான் சொல்ல வரேன்னா, இப்போ இவங்களோட டிசைன் வந்து இப்படிதான் இருக்கு. விஜய் வந்து எந்த விதத்துல அரசு சினிமால பாக்குற அதே முகத்தோட தான் அப்படியே தரையில இருந்து அவர் பண்றாரு. பேச்சுல என்ன பண்றாரு? பஞ்ச் டைலாக் பேசுறாரு, அவ்வளவுதான் பேசுறாரு, வேற என்ன பேசுறாரு? நீங்க அவரோட ஆட்டிடியூடு, அது அரசியல் பேச்சுன்னு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஒரு தேர்ந்து தெளிந்த தொடர்ச்சியா எல்லாரும் வைக்கக்கூடிய இப்ப கருத்து கணிப்பா இருக்கட்டும், இந்த கடைசியா நடந்த லைலா கருத்து கணிப்பா, இந்த மாதிரி ஒரு உந்துதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? 10% இருக்கு, அவருக்கு 15% இருக்கு, இந்த மாதிரி ஒரு நேரேஷன் செட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா? இது எப்படி முதல்ல விஜயோட ஸ்ட்ரென்த் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ அவருக்கு இத்தனை % ஓட்டு வருங்கிறத நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? எப்படி முடிவு பண்றீங்க? கருத்து கணிப்பு எடுக்கிறோம், மக்கள்கிட்ட போய் பேசுறோம். முதல் விஷயம் ஒண்ணு, அவருக்கு கூடக்கூடிய கூட்டம், சரியா? இந்த கூட்டத்துல ஒரு பிரம்மாண்டம் இருக்கு,
இந்த கூட்டங்கள்லாம் வாக்கா மாறினா எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் ஒண்ணு இருக்கு. மேஜர் ஃபேக்டர் அவரை பத்தின ஒரு இமேஜை வந்து பில்ட் பண்றதுக்கு அவருக்கு கூட்டுற கூட்டம்லாம் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர். சோ அப்படிப்பட்ட இடத்துல வந்து கூட்டம் வந்து ஒரு திரைக்கலைஞனுக்கு, ஒரு நடிகனுக்கு, ஒரு உச்ச அந்தஸ்துல இருக்கிற ஒரு நடிகனுக்கு கூட்டுறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயம். அவருடைய ரசிகர்களை தாண்டி பொதுமக்கள் கூட விஜயை பார்க்கணும்னு நினைப்பாங்க, அதுக்காக கூட்டம் கூடும். அந்த கூட்டத்தை வச்சு நீங்க அவரோட ஸ்ட்ரென்த் முடிவு பண்ண முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, மக்களிடத்துல கருத்து கணிப்பு நீங்க நடத்துறதா சொல்றீங்க, அது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குன்னு நமக்கு தெரியல. கருத்து கணிப்புகள் எல்லாமே உண்மையானதும் இல்ல. விஜய் புதிதாக அரசியலுக்கு வருகிறார் அப்படிங்கிற அடிப்படையில, விஜயை பிடிக்கும், தனக்கு பிடித்த கதாநாயகன்ற அடிப்படையில, விஜய் மேல இருக்கக்கூடிய ஒரு மயக்கத்தின் பேர்ல அவங்க நினைக்கிறாங்கல்ல, எம்ஜிஆருக்கு இது மாதிரி நடந்துச்சு, நமக்கு இந்த மாதிரி நடந்துரும் அப்படின்னு சொல்லி தாவேக்கா நினைக்குது. பல பேர் அதை அந்த கட்சியில இருக்கிற சில நண்பர்களே நம்ம கிட்ட சொல்றாங்க, எம்ஜிஆர் செய்யலையா நம்மளால செய்ய முடியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எம்ஜிஆர் வந்து எனக்கு பர்சனலா தெரியும், எம்ஜிஆர் இறந்த செய்தியை கேட்டு அன்றோடு தன்னுடைய பேச்சை நிறுத்தி கொண்ட, ஏதோ ஒரு விதத்துல கொஞ்சம் மனப்பிசகு ஏற்பட்ட மனிதர்களை அவங்க அதன் பிறகு வாழ்நாள் முழுக்க அப்படிதான் இருந்தாங்க. எம்ஜிஆருடைய மரணத்தை அவங்களால தாங்கிக்க முடியல. யாரோ ஒரு நடிகர் தான் எம்ஜிஆர், இவங்க எங்கேயோ தூரத்துல இருக்கிறவங்க தான். ஆனா அவர் இறப்பு செய்தி ஒரு மனித ஆன்மாவை வந்து இந்த அளவுக்கு பாதிக்கடைய வைக்குது. அவங்கள வந்து மரணம் முழுவதும் ஏதோ ஒரு மாற்றத்துக்குள்ள தள்ளுது இல்ல, விரும்பத்தகாத மாற்றத்துக்குள்ள. அது வந்து பெரிய விஷயம். ஆனா இவருக்கு அப்படியே ஆப்போசிட்ல, இவர் கண்ணு முன்னாடி 41 பேர் செத்துட்டான். நீங்க வேல்யூ பண்ணணும்ல, நீங்க வந்து அவரை வந்து வெறும் சினிமாவில் நடித்ததுக்காக இந்த நிகழ்வு நடக்கல. பல பேர் அந்த சிச்சுவேஷன் இருக்குல்ல, நான் இன்னமும் சொல்றதுல எனக்கு ஒன்னும் இது இல்ல. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நீங்க வந்து அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க கூடாதுங்கிறதா எல்லாரோட எண்ணமுமே. ஆனா ஒருவேளை நடந்துருச்சுன்னா சாதாரணமாக ஒரு திமுகவின், ஒரு அதிமுகவின், ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய கிளை பொறுப்பாளர் அந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. அவனுக்கு பண்ண தெரியுங்க, அவனுக்கு அரசியல் தெரியும், அவனுக்கு தெரியும் அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி பக்கத்துலயா நம்ம நிக்கணும், என்ன பேசணும், என்ன பொறுப்பு நமக்கு இருக்கு, அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்லணும், களத்துல நம்ம நிக்க வேண்டியது ஏன் முக்கியம். ஒரு சாதாரண கிளை பொறுப்பாளருக்கு தெரியும், அவன் அற்புதமா செய்வான் அந்த வேலையை. நீங்க ஒரு தலைவர், நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு நமக்கு. நீங்க விஜயினுடைய ரசிகர்கள் அரசியல் மயப்படுத்தப்படாதவர்கள், படுத்தவும் முடியல. ஏன்னா அவருக்கே அரசியல் தெளிவு. அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. சோ அவர்களை பார்த்து நம்ம பயப்படுறதுக்கு, ஓட்டு குறைஞ்சிரும் நினைக்கிறதுக்கு அதான் ஒண்ணும் இல்ல. புதியவர்களா வர்றாங்க அப்படின்னா ஆரம்பத்துல வந்து விஜய் எனக்கு பிடிக்குங்கிற பேர்ல, புதியவர்கள் வர்றாரு அப்படிங்கிற பேர்ல அவங்களுக்கான வாக்குகள் விழத்தான் செய்யும். அதை போய் நம்ம குறுக்க விழுந்து எடுக்கிறதுக்கு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா என்னன்னா, அப்படி ஒண்ணு நடக்குது இல்ல, இதன் அடிப்படையில விஜயை பிடிக்குங்கிறதுக்காக ஓட்டு போடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மாதிரியான ஒரு 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 ப்ராசஸ் வந்து சமூகத்துல, இந்த சமூகத்தை ஒரு 50 வருஷம் மறுபடியும் பின்னோக்கி எடுத்துட்டு போற வேலை. ஒரு அறிவார்ந்த சமூகத்தின் மீது மேற்கொண்டு கொட்டப்படுகிற குப்பை அந்த மாதிரியான காரியங்கள்லாம். ஏன்னா ஏற்கனவே இங்க வந்து எம்ஜிஆருக்காக ஓட்டு போடுறேன், ஜெயலலிதாவுக்காக ஓட்டு போடுறேன், கருணாநிதிக்காக ஓட்டு போடுறேன், நான் பரம்பரை திமுக, பரம்பரை அதிமுக. நீங்க அவருடைய அரசியல் எதையுமே பார்க்காதீங்க, அவங்களுடைய ஆட்சியில நடக்கிற நல்லது கெட்டது எதையுமே பார்க்காதீங்க. அவர் வந்து எங்க வீட்டுக்கு வந்தாரு, அவர் எங்க ஊருக்கு வந்து பேசினாரு, அவரை எனக்கு பிடிக்கும், அவர் வந்து வெள்ளையா இருக்காரு, இவர் வந்து கருணாநிதி அவர்கள் வந்து ரொம்ப நல்லா பேசுறாரு, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து திரைப்பட புகழ் கொண்டு அவ்வளவு பெரிய பெண்மணி, அவ்வளவு வண்ணமா இருப்பாங்க, அவங்க எல்லாம் நம்ம கிட்ட வந்து பேசுறாங்க, இப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஓட்டு போட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்குல்ல, இத அடிச்சு உடைச்சு நீ வந்து தலைவனை பார்க்காத, சின்னத்தை பார்க்காத, காலம் முழுக்க பரம்பரை அடிமையா இருக்காத, நீ திட்டத்தை பாரு, நீ செயற்பாட்டு வரைவை பாரு, தேர்தல் அறிக்கையை பாரு, பேசுற பேச்ச பாரு, போராடுற போராட்டத்தை பாரு, பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ பாரு, நாடு முன்னேறதுக்கு என்ன திட்டம் வகுக்கிறோங்கிறத பாரு, சாதி பார்க்காத, மதம் பார்க்காத, இன ஒற்றுமை பேசி இந்த 36 லட்சம் பேரை நம்ம நகர்த்தி கொண்டு வர்றதுக்கு நமக்கு 15 வருஷம் ஆயிருது. இது ஒரு பெரிய வேலை. இது அவன் பணத்துக்கு மயங்களை ஓட்டு போட்டிருக்கான், அவன் சாதியை நினைப்பு அவனுக்கு இல்ல, சாதி தாண்டி ஓட்டு போட்டிருக்கான், மதம் குறித்த சிந்தனை அவனுக்கு இல்ல, அதை தாண்டி ஓட்டு போட்டிருக்கான். அப்போ ஒரு ஆரோக்கியமான எதிர்கால சமூகத்தை கட்டமைக்கிற இந்த ஒரு ப்ராசஸ்ல மறுபடியும் போய் எனக்கு விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அவரை பிடிக்கும், எனக்கு விஜய் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு, அவரை பிடிக்கும் எனக்கு,
அதனால நான் ஓட்டு போடுறேன் அப்படிங்கிறது வந்து துயர் அவலம், சமூக அவலம். அது நீங்க இதனால கோபம் கூட போடுவாங்க விஜய் ரசிகர்கள். நீங்க நம்பலனாலும் அதான் வாட் ப்ரோ, இட்ஸ் ராங் ப்ரோ. நீங்க நம்பலனாலும் அதான் நெசம். அதான் உண்மை. இறுதியாக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி கொள்கைகள், கோட்பாடுகள், ஏன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும், வேட்பாளர்கள் முதற்கொண்டு நாம் வைக்கக்கூடிய நம்ம ஆட்சி வரைவு முதற்கொண்டு எல்லா மக்களிடம் தமிழ்நாடு முழுக்க கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. அதுல துருவனோட பங்களிப்பு மிக அதிகம். உங்களோட பேச்சுக்களுக்காக இருக்கக்கூடிய ரசிகர் பட்டாலுமே அதிகம். நீங்க தொடர்ச்சியாக இந்த தேர்தல் வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த முறை 2026 நாம் தமிழர் கட்சி எதற்காக நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும்? தமிழுக்காக, தமிழர்களுக்காக, அனைத்து உயிர்களுக்குமான அரசியலுக்காக நாம் தமிழர் கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும். இவ்வளவு நேரம் நம் கேள்விகளுக்கு பதிலளித்த நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் துருவன் அவர்களுக்கு அறந்தமிழ் நேயர்களின் சார்பாக மிக்க நன்றியை தெரிவிச்சு. நன்றி. வணக்கம்.